இந்த வேளையிலும் கூட நாம் அனைவரும் சங்கீதம் 95 மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். ஒரு கையில் இருக்கிறது, பர்வதங்களில் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. கர்த்தருக்கு முன்பாக வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென், அல்லேலூயா. நாம் அனைவரும் உட்காருவோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த சங்கீதம் 95, சங்கீதக்காரர் மிகவும் சந்தோஷமாக கர்த்தரை துதிப்பதை குறித்து அவர் இந்த சங்கீத பகுதியிலே அவர் பேசுவதை நாம் கேட்டோம். ஆனால் இறுதியிலே அந்த சங்கீதத்தை அவர் எப்படி முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னுடைய பேச்சை கேட்காம எனக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த சங்கீத பகுதியை அவர் முடிக்கிறார். ஒரு பாதி சங்கீதம் வரையும் கர்த்தர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பாடினவர், ஆனால் என்னுடைய முன்னோர்கள் இது எல்லாத்தையும் தெரிந்தும் கர்த்தருக்கு பிரியமாக வாழாமல் போயிட்டாங்க. அப்போ ஒரு பக்கம் இது ஒரு சந்தோஷமாக அவர் ஆரம்பித்தாலும், இன்னொரு பக்கம் அவர் வருத்தத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவனை ஏன் உண்மையாக இவங்க அவர் ஆராதிக்கலை, ஏன் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க, ஏன் அவரை ஒழுங்காக பின்பற்றல அப்படின்றதோட அவர் இந்த சங்கீத பகுதியை அவர் முடிக்கிறார். அப்போ இந்த சங்கீதத்தில் அவர் தொடக்கத்தில் அவர் இப்படியாக சொல்லி ஆரம்பிக்கிறார். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா, அடிக்கடி திரும்ப திரும்ப அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, மற்ற தெய்வங்களை மற்ற விக்கிரகங்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பின்பற்றாதீங்க, நானே தேவன் நானே தேவன் அப்படின்றத அவர் பல முறை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பதை நம்ம வாசிக்க பார்க்க முடியும். பல முறை அந்த ஜனங்களுக்கு அவர் அதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் மதங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்பவே எண்ணிக்கைக்குட்பட்ட, இன்னும் சொல்லணும்னா ஆயிரக்கணக்கில் மதங்கள் இருந்தாலுமே உலகளவில் ரொம்பவே பிரஸ்தாபமான மதங்கள்னு பார்த்தா ஒரு 10க்குள்ளே தான் பெரும்பாலுமா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன தெய்வங்கள் எவ்வளோ பேர் மூளைக்கு மூளை வச்சு எவ்வளோ பேர் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையும் கடவுள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் அவரை ஆராதிப்பதிலே இருக்கிற குழப்பங்களும் ஓய்ந்ததாகவே இல்லை. எவ்வளோ பேர் தெளிவுபடுத்தினாலும் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம், ஏன் அவரை நாம் ஆராதிக்கிறோம், ஏன் அவரை மட்டும் ஆராதிக்க வேண்டும் என்பதை நம்ம எவ்வளோதான் தெளிவாக எடுத்து சொன்னாலுமே இன்னும் உலகளவிலே அந்த சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லாமலே தான் நிறைய பேர் வாழ்வதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது.
கடவுள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுளை நம்புகிறேன், அவர் யார் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுப்பதில் எனக்கு பெருசாக நேரம் செலவழிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லைனா நான் கஷ்டப்பட்டு பதில் கண்டுபிடிக்கிற பதிலாக நீங்களே யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன், பின்பற்றுறேன், நான் ஏன் தேவையில்லாமல் ரொம்ப மூளையை போட்டு கசக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் நிறைய பேர் இதில் இந்த குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன், அவங்க என்ன பின்பற்றுறாங்களோ அதையே நான் பின்பற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லைனா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி உலக அளவில் நிறைய பேர் எப்படிப்பட்டவங்களா மாறிக்கிட்டு வராங்கன்னா, ஒரே கடவுள் அப்படின்றத ஏற்றுக்கிற ஒரு மனநிலைமைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு போர்வை அதில் போர்த்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இத்தனை கடவுள் உலகத்தில் இருக்குது, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். எப்படி ஒரு வெளிச்சத்துக்கு பல வகையில் அதோடைய கலர் டிஃப்ரென்ஸோ இல்லைனா அந்த லைட் வேரியேஷன் இருக்குமோ, எப்படி நம்மளே ஒரு பக்கம் வெளிச்சத்தில் நின்னோம்னா 4 சைடும் நம்மளுடைய நிழல் தெரியறத சில நேரத்தில் பார்க்க முடியும். எல்லா சைட்லேருந்தும் லைட் அடித்தா 4 சைடுமே நம்மளுடைய நிழலை பார்க்க முடியும். இல்லைனா ஒரே ஒரு சைட்லேருந்து மட்டும் லைட் அடித்தா ஒரு டைரக்ஷனில் மட்டும் பின்னாடி ஒரு நிழலை பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு கடவுள் தான், ஆனால் பல வகையான ஒரு நிறத்துலையும் வடிவத்திலையும் கடவுளை பலரும் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துலேயும் இருக்க நல்லதை எடுத்துக்கிறேன், நான் அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா வாழ்கிறதுக்கு எனக்கு கடவுளுடைய உதவி தேவைப்படுது, அதனால ஒவ்வொரு மதத்துலேயும் நல்லது சொல்லியிருந்தால் நல்லதை எடுத்துப்போமே, இதில் என்ன தப்பு அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லா மதங்கள்லையுமே நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கு. நான் யோசித்து பார்க்குறப்ப கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நல்ல விஷயம் சொல்கிறான் தான் இல்லையா? அப்போ நல்ல விஷயங்கள் யார் வேணாலும் சொல்ல முடியுது, ஆனால் சொல்கிறவங்க அதன்படி நடக்கிறாங்களான்றது தான் கேள்வி. ஆனால் நல்ல விஷயங்கள் மாத்திரம் இருக்கிறதுனால நம்ம அந்த நம்பிக்கையை பின்பற்றுறோமா, அதை நம்புகிறோமானா, அதையும் தாண்டி அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த கடவுள் யார் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். அவரை ஏன் பின்பற்றுறோம்? அப்போ பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாத்தையும் நம்புகிறோம் அப்படின்வாங்க. அது ரொம்பவே அவங்க புரியாமலே சில விஷயங்கள் சொல்கிற ஒரு காரியமும் கூட. ஏன்னா ஒரு மதத்தில் கடவுளுக்கு ஒரு வடிவம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோம், இன்னொரு மதத்தில் கடவுளுக்கு வடிவம் இல்லை. ஒரு மதத்தில் ரொம்ப தெளிவாகவே ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு மதத்தில் அப்படி சொல்லலை. நிறைய நேரத்தில் எல்லாத்தையும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உண்மையிலேயே எதுவுமே தெரியாமல் சும்மா நான் நம்புகிறேன் அப்படின்றத மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க, தவிர உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறதே கிடையாது. அப்போ சில நேரத்தில் நான் இப்படி கேட்டது உண்டு, நம்ம போயிட்டு ஏன் உங்களுடைய தெய்வம் பொய் உண்மைன்னு நான் பேசணும், நீங்கள் எல்லாத்தையும் நம்புறன்றீங்க, எதை வச்சு இயேசு கிறிஸ்து நீங்கள் உண்மைன்னு சொல்கிறீங்க, ஏன் அவர் பொய்யா இருக்கக்கூடாதான்னு சொல்லி நான் சில நேரத்தில் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்துட்டு அவர் பொய்ன்ற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்வாங்க. இல்லை, அவர் உண்மைன்னு எனக்கு தெரியும், இப்போ நான் பொய்ன்னு சொன்னால் அவர் உண்மைன்னு உன்னால் சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் நம்புறேன்னு சும்மா பேரளவில் எதுவுமே தெரியாமல் நான் நம்புகிறேன், எதுக்கு ஒரு கடவுளை நம்ம பகைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொல்கிறீங்க, தவிர உண்மையிலே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறதில்ல, ஏன் அந்த கடவுள், எப்படி அந்த கடவுள் வந்தார், எதற்காக அவரை நம்பணும் அப்படின்ற காரியங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு நபர் இப்படியாக நாங்கள் சந்திக்கும்போது அவர் ரொம்ப அவசரமாக போனார். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நான் எல்லாத்தையும் நம்புவேன், நான் நிறையா படிப்பேன் அப்படின்னார். நான் நிறையா படிப்பேன், அதனால் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் நிறையா படிப்பேன், எனக்கு உண்மை தெரியும் அப்படின்னார். நான் எல்லாத்தையும் நம்புவேன் அப்படின்னார். நான் தான் பார்த்தேன், ஐயோ இந்த பையன் அவசரமாக சொல்லிட்டு போகும்போதே மாற்றி மாற்றி பேசுகிறான், எல்லாத்தையும் நம்புகிறேன், எல்லாம் தெரியும் அப்படின்னும் போது ஒரு பக்கம் நமக்கு என்னடா நகைச்சுவையாக இருந்தாலும்
நிறைய பேர் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றதுல ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு அவங்க விருப்பப்படுறது கிடையாது. இந்த இடத்துல இந்த சங்கீத பகுதியில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த சங்கீதக்காரர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னுடைய தேவனை நான் ரொம்பவே சந்தோஷமா கம்பீரமா சத்தத்தை உயர்த்தி நான் துதிக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமாய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம், நீ யாரை வேணாலும் என்னென்ன வேணாலும் நீ சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா என்னுடைய தேவன் எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக மகாராஜாவா இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல எனக்கு சந்தேகமே இல்லை. இப்படி ஒருவர் இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்னொரு மனிதரையோ இன்னொரு தெய்வத்தையோ தேடி போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்ல வர ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன, நான் யாரை சேவிக்கிறேனோ அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதை மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பலரையும் நம்புறீங்க, பல விஷயத்தை தேடுறீங்க, ஆனா எதுக்காக அவங்கள நம்புறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஏன் நம்புறேன்னா, அவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாக உயர்ந்தவர். அப்ப அவர் சொல்லும்போது இந்த நான் நம்புற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நான் பணிந்து குனிந்து முழங்கார் படிற கடமும் வாருங்கள். அப்போ ஒரு காரணம் சொல்றார், நீ இந்த கடவுளை தெய்வத்தை நம்புறன்னு சொல்றதுக்கு நீ என்ன காரணம் சொல்வியோ, ஆனா நான் நம்புற கடவுள் இந்த உலகத்தை படைச்சவர், என்ன படைச்சவர், அதுல எனக்கு சந்தேகமே இல்லை, எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதை இந்த சங்கீதக்காரரால் ரொம்ப தைரியமா சொல்ல முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நான் ஒருத்தரை சந்திக்கும்போது அவர் இப்படி சொன்னாரு, உங்க கடவுள் இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு, இல்லை இவர் தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேதத்துல சொல்லி இருக்கு, அதனால இதை நான் நம்பணுமா? உலகத்துல எவ்வளவோ மதங்கள், எவ்வளோ பழைய மதங்கள்லாம் இருக்கு, பாவம் அவங்களுடைய வேதம்லாம் எரிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போச்சு, இத்தனை வருஷம் காலம் ஆச்சு, அதெல்லாம் இப்போ அவங்க கிட்ட இல்லை, அதனால அவங்க கையில் இப்படி ஒரு வேதம் இல்லாததுனால அந்த கடவுள் பொய்ன்னு ஆயிடுமா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இது வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்றதை காட்டிலும் நான் இதை நம்புவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவனை நான் அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. வெறும் இந்த வேதத்தில் சொல்லியிருக்குன்றதுனால மட்டும் நான் நம்பிடல, என்ன ஒருத்தவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கிற மாதிரி இருக்குன்றனால மட்டும் நான் நம்பிடல, நான் உண்மையிலேயே நான் ஜெபிக்கும் பொழுது, இந்த தேவனோடு பேசணும்னு நினைச்சும் பொழுது இந்த தேவன் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. இதை நான் சொன்ன உடனே அவருடைய முகம் அப்படியே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அவரும் எவ்வளவோ காரியங்கள் ரொம்பவே நல்லா பேசினார். அப்போ எல்லாவற்றுக்கும் என்னால் முடிந்தவரையும் பதில் சொன்னப்போ கடைசியாக இந்த காரியத்தை நான் சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இதெல்லாம் இதில் எழுதியிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த தேவனை அனுபவித்ததுனால என்னால் இது உண்மைன்றதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது, உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு தேவன் தான், இந்த கிறிஸ்து தான் இந்த உலகத்தை படைச்சாரு, எல்லாமே படைச்சாருன்னு நம்ம சொல்றதை காட்டிலும் நம்ம எங்கே போய் சுவிசேஷம் சொன்னாலும் அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்னவா இருக்க போது, இந்த கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த தேவனை நீங்கள் அவர் உங்களோட பேசியிருக்காரா, அந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களா அப்படின்றது தான் நம்மளை கேட்பாங்க. இது ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளால முடியுமா? ஹல்லேலூயா. உண்மையிலே ஆமான்னு சொல்றதுக்கு நம்மளால முடிஞ்சுன்னா நமக்கு உண்மையிலே பரிசுத்த ஆவியினுடைய ஒரு அந்த அனுபவம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இதை சொல்ல முடிஞ்சிச்சுன்னா, நான் நிறைய நேரத்தில் நான் இதை சொல்றது உண்டு, நான் என்ன பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாட்டும் எனக்கு பரவாயில்ல, இல்லை நீங்களே ரொம்பவே என்னை காட்டிலும் ஞானமாக பேசி என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல, நான் இதை சந்தேகம் நான் எப்பயுமே நினைக்க முடியாது, ஏன்னா இந்த தேவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்து இருக்கிறேன், அவர் என்னோடு பேசியிருக்கிறார், அவர் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்களால் அப்படி சொல்ல முடியுமா?
அப்போ இந்த நாளிலே உண்மையிலே அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ளாக தேவைப்படுகிறது. அப்போ இந்த சங்கீதக்காரர் என்ன இந்த இடத்துல சொல்ல வர்றாருன்னா, இப்பேற்பட்ட தேவன், நான் ஆராதிக்கிற, நான் துதிக்கிற தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறாரு. அவர் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனால் என்ன நடந்துச்சு? இவருடைய ஜனம், என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிக்கொண்ட இந்த சங்கீதக்காரர் அவருடைய முன்னோர்களை பற்றி அவர் யோசிக்கும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுறார். இப்படிப்பட்ட தேவனை இந்த ஜனங்க ஏன் ஒழுங்கா பின்பற்றாம தேவையில்லாம அழிஞ்சு போனாங்க? அப்போ அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன? அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அவர் இந்த இடத்துல சொல்ற ஒரு காரியம் என்ன? இந்த தேவன் தான் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நல்லா புரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்மை வழி நடத்துகிறவர் இந்த தேவன். அவர் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறார், நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்படின்பதை நம்ம ஒவ்வொரு நாளுமே யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு என்னுடைய தேவன் என்னை வழி நடத்த நான் விட்டு கொடுக்குறேன், எந்த அளவுக்கு அவருடைய சத்தத்தை கேட்க நான் காத்து இருக்கிறேன், அவர் சொல்வதன்படி நான் எவ்வளவாய் நடக்கிறேன் அப்படின்றத குறித்து நம்ம யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அவர் என்ன சொல்றார் இந்த இடத்துல? அவர் என்னுடைய மேய்ப்பர், நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறேன். இன்று, அப்போ அவர் சொல்லும் போது என்ன சொல்ற? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இதுக்கு முன்னாடி அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது முன்னாடி வாழ்ந்த ஜனங்க உண்மையிலே அவர் கீழே அடங்கி அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக வாழாம வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு மேய்ச்சலின் ஆடாக தேவனுக்கு கீழாக அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படிந்து நடக்கல. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கான்? சோதனை நாளிலும் நடந்தது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அப்போ ஒரு 3 காரியத்தை இந்த இடத்துல சொல்றாரு. என்ன நடக்குதா? வனாந்தரத்துல முதலாவது இந்த ஜனங்க தேவனை கோபம் மூட்டின போது, அடுத்தது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அப்ப தேவனை கோபப்படுத்துகிற காரியம் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்க நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவரை விட்டு நான் வேற எங்கேயும் நான் போக போறதில்ல, நான் அவர் வழியில் தானே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் கோபப்படக்கூடிய காரியம் ஏதாவது என் வாழ்க்கையில் இருக்கா? உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், இருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கை அவரை கோபப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்கு? அப்ப அவர் சொல்றாரு, தேவனுடைய ஜனம் அவரை கோபப்படுத்துறாங்க. சோதனை காலத்தில் நடந்தது போல அப்படின்னும் பொழுது, தேவன் எப்படிப்பட்ட ஒரு சோதனையை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வராருன்னா, இதை நான் நிறைய வாட்டி இந்த இடத்துல வாசிச்சிருக்கேன். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அந்த 40 வருஷம் இவங்க வனாந்தரத்தில் சுற்றி திரிந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, பல சோதனைகளை தேவன் அந்த இடத்துல கொண்டு வந்தது காரணம் என்னன்னா, இந்த ஜனங்க எந்த அளவுக்கு கர்த்தரை பின்பற்றாங்க, எந்த அளவுக்கு அந்த தேவனை நம்புறாங்களா இல்லையான்றத அந்த ஜனங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த சோதனை நாட்கள் இருந்துச்சான். என்னது? இந்த இஸ்ரவேல் ஜனங்க உண்மையிலேயே தேவனை நம்புறாங்களா இல்லையா? வாயில நம்ம சொல்றோம், ஆமா நான் நம்புறேன், அவரை பின்பற்றேன்னு சொல்றோம். ஆனா அது உண்மையா இல்லையான்றத நம்ம ஒத்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நாட்களை தேவன் வைத்திருந்தாராம். அந்த இடத்துல அந்த ஜனங்க, ஐயோ நான் ஆமா இவரை தான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பாம வாழ்றேன்றதை ஏற்றுக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்களே அதை உணரக்கூடிய ஒரு கட்டாயம் வருது. அப்ப அந்த இடத்துல அவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சூழ்நிலை நான் அனுமதிச்சேன், இதனால தேவ கோபத்துக்குள்ளாக ஆகுறீங்க, நீங்க இப்படி வாழாதீங்க. அப்ப இறுதியா தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் எவ்வளவாய் அவரை நம்புகிறேன், அதை தான் அவர் கடைசியில் அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு பாடலை நம்ம பாடணும், பொண்ணுமல்ல பொருளுமல்ல தேவனுடைய நாமம் உண்டு, இயேசு உண்டு, இயேசு நாமம் உண்டுன்னு சொல்லி. உண்மையிலே நம்ம தேவனிடத்துல நம்ம நெருங்கி வரும்பொழுது அவர் நம்மகிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது. அவர் நம்மகிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து காசு பணம் வேண்டாம், எனக்கு உங்ககிட்ட
தேடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமானா என்ன நீ நம்புறியா? என்ன முழுமையா நம்புறியா? இதை மட்டும்தான் தேவன் இந்த நாளில் நமக்குள்ள அவர் பார்க்குற ஒரு காரியமா இருக்கு. எந்த அளவுக்கு இவங்க நம்மளை நம்புறாங்க, நம்புனதற்கு எந்த அளவுக்கு இவங்க உறுதியா நடக்கிறாங்கன்றது அவர் பார்க்குற ஒரு காரியமா இருக்கு. அப்போ அவர் கடைசி அவர் எப்படி சொல்றாரு, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். எல்லாம் தெரிஞ்சும் மறுபடியும் தவறான பாதையில் போகிறதுக்கு உங்களை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க அப்படின்றார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம தவறு செய்யும்பொழுது நம்ம தெரிஞ்சுதான் நம்மளை என்ன பண்றோம், இருதயத்தை கடினப்படுத்தி தான் நம்ம தவறு செய்கிறோம். பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் என்ன பண்றோம், சில காரியங்களை செய்வதை தான் தேவன் வெறுக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம தேவன் விரும்புகிற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சில வசனங்களை இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டு நம்ம இந்த சங்கீத பகுதியை முடிக்க இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அங்கே வந்துச்சுன்னா, வனாந்தரத்தில் இவங்க பயணம் செல்லும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வந்த உடனே இந்த ஜனங்க கர்த்தரை ரொம்ப சோதிச்சாங்க. என்ன சோதிச்சாங்கன்னா, இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு குடிக்க தண்ணி எப்படி கிடைக்கும்? இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு விஷயமே. எனக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும், தண்ணி எப்படி கிடைக்கும்? ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய கையின் கிரியைகளை அங்கே காட்டினார். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், என்னால் இதை செய்ய முடியும், வனாந்தரத்தில் இதை என்னால் செய்ய முடியும். யாருமே இல்லாத இடத்துல, உங்களுக்கு யாருமே கொண்டு வந்து தர முடியாத ஒரு இடத்துல என்னால் அந்த இடத்துல உணவையும் தண்ணீரையும் ஆயத்தப்படுத்த முடியும், உங்களுக்கு தர முடியுன்ற அந்த இடத்துல நிரூபித்து காட்டினார். ஆனால் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டியும் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இல்லை, எனக்கு உண்மையுள்ளவளா இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் கூட ஒரு வனாந்திரம் போல ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். திரும்பி பார்த்தா ஒருத்தருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இந்த வனாந்திரத்திலே என்னோடு தேவன் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. நான் தேடி பார்க்க வேண்டிய ஒரு நபர் அந்த வனாந்திரத்தில் இருப்பாரானால் அது என்னை உண்டாக்கின தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய இந்த பயணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே எது வேணாலும் நம்மளுக்கு தேவனால் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவனாக தான் இருக்க வேண்டும். அந்த இடத்துல எனக்கு உணவு இல்லை தண்ணீரோ இல்லை மற்ற காரியங்களோ என்னோட எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாது, தேவனே என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மாத்திரமே என்னுடைய தேவையாக இருக்கும்பொழுது அவர் எனக்கு தர வேண்டியதை அந்த வனாந்திரத்தில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் தரும்பொழுது அவர் காரியத்தை சொல்றாரு, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி. அவர் இந்த இடத்துல என்ன அவர் ஃபீல் பண்ணி அவர் சொல்றாருன்னா, இது ஒரு நாள் 2 நாள் நடந்த ஒரு விஷயம் இல்லை. 40 வருஷமா அவங்களும் 1008 வாட்டி என்கிட்ட பல விஷயத்த கேட்டாங்க, நானும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அவனும் சில நேரத்தில் தப்பு பண்ணுவான், அவனை நான் தண்டிச்சு சீர்படுத்திட்டே இருந்தேன். இவ்வளோ நடந்துமே கடைசி வரையுமே அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஜனமாக இருந்தாங்கன்னா, வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. அதாவது 2 காரியத்தை அவர் சொல்றாரு. வழுவி போகிற ஜனம் என்னுடைய வழியை அறியாத ஜனம். அப்போ ஒன்று, ஒரு நிலையா அவங்களால நம்பிக்கையோடு இருக்க முடியல. அடுத்தது, தேவன் அவருடைய சொந்த இரட்சகர்னு அவங்க சொன்னாலுமே கூட இன்னும் தேவன் எந்த அளவுக்கு அவரை நம்பலாம், அவரை நம்பலாமா வேணாமான்னு சொல்லி அவரை தெரிஞ்சும் தெரியாதவங்க மாதிரியே தான் அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க. அதாவது நம்மளுக்கு டெய்லி ஒருத்தவங்க ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் எனக்கு இந்த உதவியை இன்றைக்கி செய்ய முடியுமா, உங்களால் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா புதுசாக இருக்குது, டெய்லி நம்மக்கிட்ட தான் கேட்குறாங்க, இன்றைக்கி ஏதோ யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாங்களே. சில நேரத்தில் கடவுளை தேடி போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவர் இப்போ எனக்கு உதவி செஞ்சிருவாரா தெரியலையே, அவரால் எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா, ஐயோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதே எப்படிப்பட்ட இருக்குன்னா, கடவுளை ஒரு 3வது மனுஷன் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ அவர் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் இவங்களுக்கு 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷம் இவங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சோம். கடைசி இந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்களா இருந்துட்டாங்கன்னா, என்னிடத்துல இவங்க நிலைத்து நிற்கலை. இன்னொரு ஒரு காரியம், என்னை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை, என்னை யாரோ மாதிரியே தான் அவங்க கடைசி வரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் என்ன,
என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். கடைசியில் அந்த ஜனங்களுக்கு நடந்த ஒரு காரியம் என்ன? அவங்க இஸ்ரவேல் என்னும்பட்ட அந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ள அவங்க போக முடியாம போயிடுச்சு. அவங்க எத்தனை பேர் சந்தேகத்தோடு கடவுளுக்கு பிரியமில்லாம வாழ்ந்தாங்களோ அவ்வளோ பேருமே போகல. கடைசியில் அவங்களுடைய அடுத்த தலைமுறையினர் தான் உள்ள போனாங்க. ஆனா அவங்க யாருமே போல. அப்ப இந்த சங்கீத பகுதியில் அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம தேவனுடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்ம போவோமா? இதை இப்படி கேட்கணும்னா நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவோமா? இதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த நாட்களில் இங்கே இவங்களுக்கு வனாந்தரத்தில் ஒரு 40 வருஷம், நமக்கு எத்தனை வருஷமோ இந்த உலகத்தில். அந்த கடைசி நிமிஷம் வரையும் அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கார், இவன் மாறுவானான்ட்டு. ஆனால் கடைசியில் அது எங்கே போய் பாதிக்க போதான்? இந்த உலகத்தோட முடிஞ்சா பரவாயில்ல, அதுக்கப்புறம் தான் இளைப்பாறுதல் இருக்கு அப்படின்றார். ஹல்லேலூயா. ரெஸ்டே எங்க இருக்கான்? அதுக்கப்புறம் தான். இங்கே போராட்டத்தின் மத்தியில் நம்ம அவரை நம்பும் பொழுது அடுத்தது நமக்கு இளைப்பாறுதல் வச்சிருக்கிறாராம். கடைசியில் இங்கே நம்ம அவரை நம்பாம போயிட்டு ரெஸ்ட் கொடுக்குற நேரத்தில் நீங்க உள்ள அலோடு இல்லைன்னு அவர் நம்மளை சொல்லிடக்கூடாது. அப்ப தேவன் நம்ம இடத்துல சொல்ற ஒரு காரியம் என்ன? அவர் அங்க சொல்றாரு, கோபத்தினாலே ஆணையிட்டேன். இன்னைக்கு நம்ம பரலோகத்துக்கு போக முடியலன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? தேவன் நம் மீது கோபத்தோடு நம்ம அவருக்கு கொஞ்சம் கூட பிரியம் இல்லாம வாழ்ந்ததுனால தான் அங்க போக முடியல. நம்ம இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்றதுனாலலாம் இங்க கதையே இல்லையா. நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறேனா, அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்றார். அப்ப இந்த சங்கீத பகுதியில் நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள் நம்மளை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? நான் இன்னைக்கு பரலோகத்துக்கு போக முடியுமா? ஏன்னா அங்க போய் நம்ம தேவனை ஆராதிக்க போறோம், முழுக்க முழுக்க அந்த இடத்துல தேவனை ஆராதிக்க போற ஜனமா இருக்கும் நம்ம. ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா? இதை இங்க கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நான் யோசிப்பேன், சுவிசேஷம் சொல்லும் போது எல்லாருக்குமே சொல்றது நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பேன். நீங்க ரட்சிக்கப்படணும், ஆலயத்துக்கு வரணும்னு சொல்வேன். ஆனா அதே கேள்வி நம்ம ஆலயத்துக்குள்ளே கேட்கும் போது இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இல்லையா? ஆனா உண்மையிலே தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக போனோம். ஹல்லேலூயா. நம்ம அந்த பரலோகத்துக்குள்ள போகணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த வேளையில கூட நம்ம கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம சொல்ல போறோம், நான் வழுவி போகிற ஒரு மனிதனாக இல்லாமல், உம்மை அறியாத ஜனம் போலயே நான் வாழாமல், நான் பரலோகத்திற்கு போக என்னை நான் ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. முக்கியமா உம்மை நான் கோபப்படுத்தாமல் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் கண்களை மூடி எழுந்து நின்ற இந்த வேளையில தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா, நீர் ராஜாக்களில் மிக பெரியவராக இருக்கிறீர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவராக இருக்கிறீர், எங்களை உம்முடைய பிள்ளையாக உமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டீர். ஆனால் நான் இந்த நாளிலே உமக்கு பிரியமாக வாழாமல் உம்மை கோபப்படுத்தினேன், ஆனால் என்னை மன்னியும். ஹல்லேலூயா. நான் பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்க, உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க எந்த ஒரு காரியமும் தடையாய் போய்விடாதபடி இந்த நாளிலே இன்று நான் உம்மை முழு மனதோடு ஆராதிக்க, உம்மிடத்தில் என்னை முழுவதுமாய் தாழ்த்த எனக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த இடத்துல என்னை நீர் வழிநடத்தும், என்னை நீர் பலப்படுத்தும். அப்பா, நீரே எனக்கு எல்லாம் என்பதை நான் உறுதியாக பற்றி கொண்டு உம்மை நான் முழு மனதோடு ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வல்ல கரம் எங்களை நடத்த செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையிலே தேவன் நீர் எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு, வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும், சளைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடந்து
கடைசி மட்டும் காத்திருப்போம். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தையெல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவனுள்ள தேவனே, ஏற்ற சமயத்திலே சகாயம் எனும் கிருபை அடைய இரக்கத்தை பெற தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். 5 மாநிலங்களில் நடக்கிற இந்த தேர்தலுக்காக செபிக்கிறோம். கோடிக்கணக்கான ஆண்டவரே, இதோ வாக்காளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏறக்குறைய 5 மாநிலத்திலும் ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் ஆண்டவரே களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். 22ஆம் தேதி எத்தனை பேர் இறுதியாக தேர்தலிலே நிற்கப் போகிறார்கள் என்கிற பட்டியலை நாங்கள் கேள்விப்படுவோம். ஆண்டவர் மனதுருக்கமாய் மிகுந்த சேனையில் கர்த்தருடைய வைராக்கியத்துக்கு ஏற்ப இந்திய அரசியலிலே, தமிழக அரசியலிலே, 5 மாநில அரசியலிலே, மத்திய அரசியலிலே, தேசளாவிய இதை தொடர்ந்து சைக்கிளிக்காக வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்களிலே இந்தியா இரட்சகரை அறியும்படி, எழுப்புதலை காணும்படி அனுகூலமான, நியாயமான, நீதியான ஒரு ஆட்சி, நீர் குறித்த காலம் மட்டும் நீர் விரும்புகிற தேவ சித்தம் நிறைவேற உம்மை மதித்து ஆண்டவரை ஆட்சி புரியும் ஒரு ஆட்சியை மத்தியிலும் மாநிலங்களிலும் நீர் விளங்க செய்யும்படி செபிக்கிறோம். மத சார்பற்ற தனிப்பெரும் ஆண்டவரே வாக்கு எண்ணிக்கைகளோடு கூட தனிப்பெரும் மெஜாரிட்டியாக, பெரும்பான்மை கட்சியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து ஆண்டவரே காவி கட்சியினுடைய எல்லா துரோகங்களை தேவன் ஆண்டவரே முற்றிலும் வெட்கி நாணி போக செய்வீராக, தோற்கடிப்பீராக. எஸ்தரின் புத்தகத்தையும் தானியேலின் புத்தகத்தையும் எங்கள் காலகட்டத்தில் எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றுவீராக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், இந்தியா இரட்சகரை அறியும்படி கர்த்தர் கிரியை செய்வீராக. திருச்சபை உயிர் மீட்சி அடைய நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விவசாய பெருமக்களே, பெருமூச்சையும் கண்ணீரையும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மரித்திருக்கிறதும் கூட ஆண்டவரே சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். அதை கூட ஆண்டவரே உணராமல் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிற ஆண்டவரே இந்திய அரசாங்கத்தை தேவன் தட்டி கேட்கும்படி வேண்டுகிறோம். ஓம் ஹாலார விபரோரந்தியந்தர வில ரத்தஹால விரக்கேதோ புருநிஷ்மந்தர பலரபல விலத்தரப கபரபலரப ரபதியங்கர பலரிகாத்தியாஸ்லத்தர கர விஷக்கர பலரபல பலரப. இறுதியாக ஜனங்கள் மேல் மெய்யாக மனதுருகிற நீர் ஆண்டவரே, வானளாவிய அளவுக்கு பாவம் எட்டினாலும் ஜனங்களை அழிக்க பரிதவித்து மனதுருகி ஆண்டவரே நான் எப்படி கைவிடுவேன், எப்படி நான் மறப்பேன் என்று ஆண்டவரே இறங்கி கிரியை செய்கிறவர். இந்த தேசத்தின் மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக, CAA NRCக்கு விரோதமான ஆண்டவரே எல்லா வல்லமைகளை முறித்து ஆண்டவரே தேவன் தேசத்திலே ஒரு ஜெயக்கொடியை நாட்டும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மிகவும் செழிப்பான கோடீஸ்வரர்களாகும் ஆண்டவரே வாழ்க்கையை கேட்கவில்லை. உலக முடிவுக்கும் இயேசுவின் வருகைக்கும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நாட்களை எண்ணும் எண்ணிக்கைக்குட்பட்ட வருஷங்களுக்கு, எண்ணிக்கைக்குட்பட்ட மாதங்களுக்குரிய காரியத்தை எண்ணி கருத்தாய் எங்கள் நாட்களை செலவழித்து பகிரங்கமாக கர்த்தருடைய ராஜ்யம் தேசங்களிலே ஸ்தாபகமாகும் கிருபை உண்டாக வேண்டுகிறோம்.
ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகவும், ஆண்டவரே உபத்திரவ காலத்துக்கு பின்னே 1000 வருட அரசாட்சிக்கு ஆயத்தமாகவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் ஆளுகை செய்வீராக. தகப்பனே, உலகம் முழுவதும் ஆண்டவரே எரிமலைகள் வெடிக்கின்றன, வெள்ளப்பெருக்குகள், சேரும் சகதியுமான வெள்ளங்கள், மலைச்சரிவுகள், பூகம்பங்கள், பஞ்சங்கள், ஆண்டவரே நிலநடுக்கங்கள், அரசியல் குழப்பங்கள், அரசியல் அராஜகங்கள், மத சார்பற்ற நாடுகளெல்லாம் ஆண்டவரே நாத்திகத்துக்கும் சாத்தானை வழிபடும் ஆண்டவரே அந்தகார திட்டத்துக்கும் உள்ளாகி கொண்டிருக்கின்றன. ஆமோஸ் புத்தகத்தில் வாசிக்கிற போல, யூதராஜ சிங்கம் நீர் கர்ஜிக்கிறீர், உம்முடைய ஆண்டவரே சுத்திகரிக்கும் கிரியை அரசியல் பீடங்களிலும் ஆன்மீக பீடங்களிலும் கர்த்தருடைய ஆண்டவரை நியாய தீர்ப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலும் துவங்கிவிட்ட நாட்களிலே உமக்கு பயப்படும் பயத்தாலே எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு கூட்டி தரும்படி செபிக்கிறோம். உம்மை நோக்கி அபயமிடும் ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அநாதைகள், அகதிகள், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இறங்கும். மரண தருவாயில் இருப்பவர்களையும் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொன்னீரே. சிறை கைதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கியவர்களுக்கு நற்செய்தி கேள்விப்பட்டு இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள அனுகிரகிப்பீராக. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் கொடிய சுயநலத்திலும் நிர்விசாரத்திலும் சாங்கோ பாங்கத்திலும் ஆகார திரட்சியிலும் கர்வத்திலும் ஏழைகளை மறந்து பொருளாசையிலே மூழ்கி போன ஆண்டவரே, திருச்சபை மக்களான எங்களை உயிர் மீட்சி அடைய செய்யும். எங்கள் கண்களையே முழுமையாக குருடாக்கி வரும் சுய நீதிக்கு எங்களை விலக்கி காரும். பரிசேய தன்மைகளுக்கு விலக்கி காரும். ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர், சிறுவர், சிறுமியர் யாவர் மத்தியில் முதியோர், முந்தினோர், பிந்தினோருக்குள்ளே தேவன் விரும்புகிற மாபெரும் ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கேற்ற ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்பட நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தைகளை கொண்டு இடத்திலே திரும்ப பரிசுத்தான உதவி செய்யும். பிரயோஜனமானவர்களை தியானிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஒரே ஒரு பாடலை பாடுவோம். D. E.P. Ballad 75. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும்
கணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே உம்மை தாயென்பே தகப்பனென்பே தனிமையிலே எந்தன் துணையென்பே ஸ்நேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே மணவாட்டி என்பவரே மணவாளன் இயேசுவே மணவாட்டி என்பவரே மணவாளன் இயேசுவே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே கர்வம் இரண்டு யோவான் 8ஆம் வசனத்தை கடந்த வாரத்திலே நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அந்த தியானத்தை நாம் தொடர்வோம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற காரியத்தை கர்த்தர் தான் யோசித்தார். எப்படி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவர் யோசித்தாரோ, எப்படி அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்க வேண்டும் என்று யோசித்தாரோ, மனிதன் பாவம் செய்து நிர்வாணமான பிற்பாடு அவனுக்கு தோல் உடைய தரிக்க யோசித்தாரோ, அவனுக்கு பாவ நிவர்த்தி உண்டாக வேண்டும் என்று இரத்தத்தை சிந்த தேவன் சூளுரைத்தாரோ, அதுபோல இறுதியிலும் இறுதியாக அவரிடத்திலே நாம் வந்து சேர்ந்து விட வேண்டும் என்பதற்கான அந்த எதிர்பார்ப்புக்கு இடையூறாக வாழ்விலே அமையும் கவனக்குறைவுகளை, அசட்டைத்தன்மைகளை, கீழ்ப்படியாமைகளை, பராக்குகளை, அவல ஆசைகளை, பேராசைகளை, துணிகரங்களை, துரோகங்களை, துர்ப்புத்திகளை, நிர்விசாரங்களை, புறம்பே சரீரத்திலும் உள்ளான மனிதனிலே ஆத்மாவிலும் ஆவியிலும் உண்டாகிற இடையூறுகளை குறித்து கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று தேவன் சொல்ல தவறவில்லை. நமக்கு தெரிந்தவைகளை குறித்து எனக்கு எல்லாம் தெரியுமே என்கிற மெத்தனமான போக்கை பற்றி தேவன் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்து நம்ம எடுத்து செல்லும் வரைக்கும் அதை மெச்சிக்கொள்வதாக இல்லை. இதையெல்லாம் குறித்து தெளிந்த புத்தியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தெளிந்த புத்தி அடைய வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், இவர் இல்லைன்னா அவர், அவர் இல்லைன்னா இவர், இங்கே இல்லைன்னா அங்கே, அங்கே இல்லைன்னா இங்கே,
அப்படின்னு உலகளாவிய ரீதியில் மாறி மாறி தேவனுக்கு வக்காலத்து வரும்படியாக அவர் ரொம்ப நல்லவர், அவர் எல்லாருமே கெட்டவரும் சொல்கிறாங்க மாதிரி அவருக்காக வரிஞ்சை கட்டிட்டு அவருடைய நாமத்தையும் அவருடைய சங்கீர்த்தனத்தையும் தூக்கி நிறுத்தும்படியாக யோசித்து தேவனுடைய வார்த்தையோடு கூட்டுகிறோம், குறைக்கிறோம், வகுக்கிறோம், கழிக்கிறோம், பெருக்குகிறோம், வலிந்து பொருள் கொள்கிறோம். அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். அவர் காலையில் ஒரு புத்தி, மத்தியானம் ஒரு புத்தி, சாயந்தரம் ஒரு புத்தி, ராத்திரி ஒரு புத்தி. ஐயோ நடுராத்திரி வருதே, ஐ எம் ஸோ டயர்ட், ஸோ ஓன் அவுட், ரொம்ப டயர்டாக இருக்குது, இளைப்பும் களைப்புமா இருக்குது. அதனால் சி அப்படின்னு அவர் யோசிக்கிறதில்ல. அப்படியே அந்த அசதியினால் அவர் தூங்க போகிறேன், எக்கேடு கட்டு போட்டோம் அப்படின்லாம் யோசிக்கிறதில்ல. God never changes. He is never moody. ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் உராங் விட்டாங்க மாதிரி, தேவாங்கு மாதிரி, ஆந்த மாதிரிலாம் தேவன் யோசிக்கிறதில்ல. ஒருவேளை நீங்கள் கூட யோசிப்பீங்க, இப்படிலாம் கடவுளை பற்றி சொல்லணுமான்னு. எப்படி சொன்னாலும் சப்பக்கட்டாக வாழ்கிறது நமக்கு விரிக்கப்பட்ட இன்னொரு சாதுரியமான சாத்தானுடைய வலை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடவுளுக்கு ஒரு காலம் கெட்ட பேர் வரவே வராது, கெட்ட பேர் அவருக்கு சூட்டவே முடியாது. இதிலெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய கடைசி காலங்கள். எல்லா விதமான வட்டாரங்களிலும், ஆன்மீக வட்டாரங்களிலே, வர்த்தக வட்டாரங்களிலே, கல்வி வட்டாரங்களிலே, அரசியல் வட்டாரங்களிலே, இராணுவ வட்டாரங்களிலே, நாத்திக ஆத்திக, எவ்ரி sphere of life, people are dying to damage God's name, and they are taking God's name in vain. இந்த ஒரு வசனத்தையே நீங்கள் பல முறை வாசித்து கொண்டிருந்தாலே ஜாக்கிரதை அடைவதற்கு நீங்களும் நானும் கொஞ்சம் நமக்கு அரும்பெரும் இறை ஒத்தாசை கிடைக்கும். நம்முடைய செய்கைகளின் பலனை நாம் இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கை தேவை. டோட்டல் லைஃப் எண்டவர். வாழ்க்கையே ஒரு முதலீடு. பிறப்பு, வளர்ப்பு, இளமை, நடுத்தர வயது, முதுமை, தனிமை, மணமுடித்த நிலை, தாம்பதியம், பின்பு பிரிவு, இறுதியிலே மரணம் நம்மை பிரித்து நம்முடைய வாழ்க்கை சரீர மண்ணுக்கும் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனத்திலே போய் இளைப்பாறும் இடத்திலே, இளைப்பாறுதலுக்கு பின்னே, கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பின்னே நம்முடைய ஜீவிதம் எப்படி வாழ்ந்தோம், எதற்காக வாழ்ந்தோம், யாருக்காக வாழ்ந்தோம், அதனுடைய வெகுமதி என்ன, அதனுடைய நட்டம் என்ன, அதனுடைய தீர்ப்பு என்ன என்பதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழலிலே சத்தியத்தின் மத்தியிலே எச்சரிக்கை தேவை. எச்சரிக்கை தேவை. எச்சரிக்கை சாபம் அல்ல, எச்சரிக்கை மிரட்டல் அல்ல. இட்ஸ் நாட் அ த்ரெட். எச்சரிக்கை அன்பின் இன்னொரு பரிமாணம். பிகாஸ் காட் இஸ் இன் லவ் வித் அஸ், ஹி வாண்ட்ஸ் அஸ். வரும் அழிவுக்கு, ஆபத்திற்கு, நட்டத்திற்கு, நிராகரிப்புக்கு, பறிமுதல் ஆவதற்கு, நாம் ஒவ்வாத எதிர்பாராத தீய முடிவுக்கு நாம் உள்ளாகிவிடக்கூடாது. நம்மேலே வேதனையான ஒரு தீர்ப்பு உண்டாகிவிடக்கூடாது என்று தேவன் வருமுன் காப்போம் என்கிற வேலி அடைக்கும் செயல், அரணை எழுப்பும் செயல், அவர் முனைந்து முன்வந்து நமக்கு பாதுகாவலை அருளும் அவருடைய அனுகூலம், உண்மையை சொல்லுவது அவருக்கே உரித்த காரியம். எச்சரிப்புகள், எந்த ஒரு விஷயத்தை குறித்த எச்சரிப்புகள் உண்மையை சொல்லுகின்றன. They reveal the truth.
ஒரு நியதியின் உண்மையை சொல்லுகிறது, நியதியின் அவசியத்தை சொல்லுகிறது, நியதியின் விளைவை சொல்லுகிறது, நியதியின் வெகுமானத்தை சொல்லுகிறது, லாபத்தை சொல்லுகிறது, கிடைக்கும் வெற்றியை பற்றி சொல்லுகிறது, தோல்வியை பற்றி சொல்லுகிறது. அதனாலே வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா எச்சரிப்பும் நீடூழி வாழ்வுக்கு அடுத்தது, முடிவில்லாத வாழ்வுக்கு அடுத்தது. அற்பனாக நீசனாக வாழும் வாழ்க்கையை பற்றி கவனிக்காதீங்க, மேன்மை உள்ளவர்களாக வாழுங்க, செய்கையின் பூர்ண பலனை பெறுங்க என்று தேவன் கரிசனையாக எடுத்துக்கொண்டு நமக்கு சொல்கிறது. இப்படியாக நாம் யாத்திராவும் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை முதலாவதாக வாசித்தோம். பார்வோன் தேவ ஜனங்களை தேவ சித்தத்தின் பிரகாரமாக ஆடு மாடுகளுடன் பிள்ளைகளுடன் எல்லா சம்பத்துகளோடு தேவன் குறித்த இடத்துக்கு சென்று அவரை ஆராதிக்க கூடாது, அது உங்களுக்கு ஆபத்தாய் மாறிவிடும், பொல்லாப்பு நேரிடும் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி நயவஞ்சமாக சொல்லுகிறான். அதை குறித்து தேவன் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி மோசையின் மூலமாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறவர்கள் யார்? நம்முடைய எதிரிகளா, நம்முடைய தோழர்களா, நம்முடைய வாழ்வின் நலனிலே கரிசனை உள்ளவர்களா? இதை குறித்துமே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். கவனத்துக்கு மேலாக ஒரு நூல் அதிக உத்தரவாதம் மிக்கவர்களாக வாழும் அந்த போக்குக்கு பேர் தான் எச்சரிப்பு. இட் இஸ் basically required for us to be attentive and alert, but it takes much more commitment to be warned, to be more careful, to be aware of. அதனாலே தேவனை கிட்டி சேரக்கூடாது என்பது தான் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனான பிசாசின் திட்டம். அது நாத்திக போக்கு கொண்ட இல்லை ஒருதலை பட்சமான இல்லை 33 தேவர்களை கும்பிடுகிற விக்கிரக ஆராதனை போக்காளர்களாகவோ இல்லை சாத்தானை நேரடியாக வழிபடு யார் மூலமாக அவன் நம்மை பிரிப்பதற்கு நமக்கு மிரட்டலை விடுவான். சாத்தான் கொடுக்குற எச்சரிப்பெல்லாம் மிரட்டல் தான், பிளாக் மெயிலிங். பட் காட் நெவர் பிளாக் மெயில்ஸ் அஸ். அவருக்கு அது அவசியமே இல்லை. அவருக்கு ஓட் பேங்க்னு ஒன்று தேவைன்னு அவசியம் இல்லை. அவருக்கு கல்லுகளிலிருந்து பிள்ளைகளை உண்டாக்கி கொள்ள முடியும், அவருக்கு ஒரு புதிய சந்ததி உண்டாக்கி கொள்ள முடியும். தள்ளு மோசே இவர்களெல்லாம் நான் ஒரு நொடிப்பொழியில் அழித்து விட்டு நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குகிறேன்லாம் சொன்னார். God is a God of great possibilities, total possibilities. அதனால் அவர் நம்மை மிரட்டி உருட்டி லாபம் பார்க்கணும், மரியாதையை சம்பாதிக்கணும், அவர் அப்படிப்பட்ட திவாலான ஒரு மனுஷன் அல்ல. எஸ், லெட்ஸ் பி வெரி கேர்ஃபுல். இரண்டாவது பார்த்தோம், உபாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பிவேர் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் ஈசா, ஏசாவின் பிள்ளைகளை பற்றி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மாம்ச புத்திரர்களோடு மாம்சத்தின் பிள்ளைகளோடு உலக மக்களோடு சங்கார்த்தம் வைத்துக் கொள்வதை குறித்து, உறவு வைத்து கொள்வதை குறித்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். அவர்கள் சன்மார்க்கர்களாக இருக்கலாம், வெல் விஷஸாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்கள பற்றி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் சங்கடமாக வேதத்தில் குட்டி தீர்க்க புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, உன் மடியிலே படுத்திருக்கும் மனைவி குறித்து எச்சரிக்கையாயிருந்து சொல்லப்பட்டிருக்கு, உன் தோழனை குறித்து எச்சரிக்கையாயிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் ஃபைனலாக சொல்லியிருக்கா, உன்னை குறித்து உன் ஆத்மாவை குறித்து நீ எச்சரிக்கையாய், உங்களை குறித்து நீங்களே எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் யார் உங்களுக்கே தெரியாது. யூ ஆர் ப்ரிகேரியஸ் பீப்புள், யூ ஆர் ட்ரிக்கி ஃபெலோஸ், யூ ஆர் ஸோ அன்ட்ரஸ்ட்வர்தி அப்படின்லாம் ஆண்டவர் நம்மை பற்றி சொல்லியிருக்கிறார். ஸோ நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றதை நிறைய விஷயங்களை நம்ம கீழே தொடர்ந்து பார்க்குறோம். நம்முடைய ஆத்மாக்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது எடுப்பார் கைப்பிழை போன்றது. It is such a vulnerable thing in our life. ஆவிக்கும் சரீரத்துக்கும் நடுவே ஆத்மா இருக்குது. ஆவி பக்கம் சாயத்துக்கு ஆசை இருக்குது, சரீர பக்கம் சாயம் ஆசை இருக்குது. ஆவியை மறுதளித்து சரீரத்தோடு சாய ஆசை இருக்க முடியும், சரீரத்தை மறுத்து ஆவியோடு சேர்ந்திருக்க ஆத்மாவுக்கு முடியும். ஆனால் அது சந்தர்ப்பவாதியாகவே நடந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அந்த விஷயத்தை குறித்து எச்சரிக்கையாக இருந்தால்தான் ஆவியிலே பரிசுத்தாய் நிறைவை பெற்று, வெறும் முதட்டளவிலே 2 சொற்களை அந்நிய பாஷையாக பேசிவிட்டு நாம் ஆவியிலே நிறைந்த வாழ்க்கையை கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பது மடமை, மதிகேடு.
அதனாலே மாம்ச புத்திரனுக்கும் ஆவிக்குரிய புத்திரனுக்கும், ஆவிக்கும் மாம்சத்துக்கு விரோதமாக இருக்கிற சண்டையை போல, பகையை போல, ஆவிக்கு விரோதமாக மாம்சம் இச்சிக்கிறது, மாம்சத்துக்கு விரோதமாக ஆவி இச்சிக்கிறது கலாத்தின் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் நாம் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததே செய்யும் ஒரு தீய பிரமாணம் இருக்கிறது. யார் இந்த மரண சரீரத்தில் விடுவிக்கக்கூடும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கலாய்த்திருக்கிறார். பல முறை பல கோணத்தில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த முறை இந்த கோணத்தில் சொல்லுகிறேன். ரெகோபோத் பெனியேல் திருச்சபை மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக, எல்லா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் உலகளாவிய இருக்கிற அத்தனை கோடி மக்களும் ஒரு காலம் பாசாங்க வாழாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை பாசாங்குங்கிற அந்த நடிப்பு பாணியில் வாழாதீங்க. நடிக்காதீங்க. ஒன்றுமே தெரியாதது போல், எல்லாமே தெரிஞ்சது போல் வேஷமாக வாழ்ந்துடாதீங்க. ஒரு நாள் கூத்துக்கு கூட நீங்கள் வேஷம் போடக்கூடாது. ஒரு சின்ன விஷயமோ அபாரமான விஷயமோ வேஷம் போடவே கூடாது. தேவனிடத்தில் உண்மையாக வாங்க. நான் சொல்கிறத ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக சொல்கிறேன். எனக்கு இருக்கிற இமோஷனல் டிஸ்டர்பன்ஸில் ஊயின் கத்தி கூப்பாடு போட்டு கூட சொல்ல முடியும். ஆனால் தேவனுடைய இரக்கம் என் மேலே இருக்கேன்னு அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு புத்தியை தாங்க, இன்னும் வளரணும், இன்னும் நான் சீராக சீக்கிரம் சரியாக ஓடி முடிச்சு விட்ட வரணும். ஓட்டம் முடியும் போது ட்ராக்கை விட்டு போயிடக்கூடாது, பந்தய பொருளை இழந்து வரக்கூடாது. ஒரு நாளும் பாசாங்க வாழாதீங்க. சொன்னது தான். There is no second opinion. ப்ளீஸ். இவ்வளோ கரிசனையாக யார் உங்களுக்கு சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது, சொல்லலாம், சந்தோஷம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாசாங்க வாழ்கிறது கேன் பி எ பப்ளிக் இஷ்யூ, கேன் பி எ ப்ரைவேட் இஷ்யூ. தனிப்பட்ட வாழ்வில் நீங்கள் நடிக்கலாம், பொதுவாகவும் நீங்கள் நடிக்கலாம். நடிக்காதீங்க. நீங்கள் இன்னார் என்பது உங்களுக்கே எப்பயுமே தெரியணும். நீங்கள் இன்னார் என்பது தேவனுக்கு தெரியுங்கிற புத்தி கூர்மை, பணிவு, மரியாதை, அடக்க ஒடுக்கம் உங்களுக்கு தேவை. ஆமாம், நீங்கள் என்ன அந்தஸ்தில் இருந்தாலும், என்ன வயசில் இருந்தாலும், என்ன அனுபவம் இருந்தாலும், என்ன செல்வாக்கு இருந்தாலும், nothing will impress God. Only honesty will go with him. கடவுளை மாத்திரம் அபிப்பிராயத்துக்கு உள்ளாக்க நாயா பேயா அலையாதீங்க. such a vain attempt. முற்றிலும் தோர்த்து போகக்கூடியதான ஒரு முயற்சி. You cannot win God's approval. கீழ்ப்படிதலாக இருந்தால் தானாகவே அப்படியே கூடையாக தேவனுடைய ஆமோதனை நம்ம மேலே இருக்கும். அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாமல் பல்லிழிக்காதீங்க, அவர்கிட்ட ஒப்பாரி வைக்காதீங்க, சீன் விடாதீங்க, நற்கிரிகளை செய்கிற மாதிரி டோன்ட் யூ ஷோ. ஏசா செத்தாலும் செத்துருக்கணும், அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. சேஷ்டபுத்திர பாவத்தை விற்று போட்டான் ஒரு பானை கூழுக்காக. வாட் ஆர் யூ ட்ரேடிங் இன் யுவர் லைஃப் ஃபார் த ப்ரெஷியஸ்னஸ் ஆஃப் காட்ஸ் எலெக்ஷன் அப்பான் யூ? தன்னுடைய ஜீவனை இரத்தத்தின் தந்து நம்மை விலக்கி கொண்ட அவருடைய இந்த தெரிந்து கொள்ளுதலை துச்சமாக மறுதளிப்பதற்கு வாழ்க்கையில் எந்த ஒரு சம்பத்தை, எந்த ஒரு சந்தோஷத்தை விலை பேசி, பேரம் பேசி, இதற்கு பதிலாக ஆண்டோடைய தெரிந்து கொள்வது பதிலாக இதை எடுத்துக்கோன்னு சொல்லி யூதாஸ் காரியத்தை போல விற்கிறீங்க. அந்த உண்மை உங்களுக்கு தான் தெரியும். இந்த பூனையை பால் குடிக்குமாலாம் திருத்தெல்லாம் பேந்தெல்லாம் முழிக்காதீங்க. கடவுள் மதிக்காத சில விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களை பைசாக்கு கூட மதிக்க மாட்டார். நீங்கள் புழுதியாக கூட இருக்கலாம், உங்களை நினச்சி அதுலேருந்து எடுத்து இன்னொரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு குயவனை போல் அவருக்கு வாஞ்சை இருக்குது. ஆனால் அந்த ஒன்றுமே இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரில பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரிலாம் வேஷம் போடாதீங்க. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே மகா கேடுள்ளதும் தெருக்குள்ளதுமாக இருக்கிறது. விழுந்து போன சுவாபத்தை குறித்து எரேமியா 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். லெட்ஸ் ரீட் இட் ஒன்ஸ் மோர்.
எரேமியா 17ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் Jeremiah, chapter 17, 5ஆம் வசனத்திலிருந்து, இல்லை இங்கேருந்து கூட வாசிக்கலாம். எரேமியா பாருங்க, ரொம்ப கஷ்டமான ஊழியம் அவருக்கு. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஒரு சீரியஸான மேட்டர். பலிபீடத்து கொம்பெல்லாம் யாருமே போய் தொடவே முடியாது. ஆசாரியருடைய வேலை, லேவியருடைய வேலை. அதுவும் பலிப்பொருள் இருந்தால் தான். சும்மா மேலாம் தொடர்றதெல்லாம் அவசங்கையான விஷயம். கடவுளுடைய கோபம் பற்றி எரியும். ஆனால் நம்முடைய மீறுதல், யூதாவின் மீறுதல் பாவம் எங்கே எழுதியிருக்கு? பலிபீடத்தின் கொம்பில் பதிந்திருக்கு, இருதயத்தின் பலகையில் அது பதிந்திருக்கு. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, புகார் சொல்லலை. இப்படி எதையாவது குறை சொல்லி உங்களை குற்றம் கண்டுபிடிச்சி அப்படியே கூனி குறுகி போக வைக்கிறதா நீங்கள் நினைக்கலாம். அதான் சாத்தான் நமக்குள்ளே ஓதுற பொய். கடவுளைய சுகாதாரமாக இதெல்லாம் விடுங்களேன் ஒரு பக்கம். இப்படின்னா எல்லா பக்கத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ எம் ஷோயிங் யூ ஆல் சைட்ஸ். என்னுடைய புத்தி சுயாதீனத்தில் ஒரு தலைப்பட்சமாக நான் உங்களுக்கு எதையுமே சொன்னதே இல்லை. என் மனசாட்சியில் அதை பற்றிய குற்றமே இல்லை. ஐ ஷோ யூ ஆல் த சைட்ஸ். ஒரு நாணயத்து 2 பக்கம்னா 2 பக்கத்தை காமிக்கிறேன். ஒரு வீட்டுக்கு 4 பக்கம்னா 4 பக்கத்தை காமிக்கிறேன். திசைக்கு 4 மேஜரான திசை இருக்குது. அப்புறம் அதோடைய உபரி திசை இருக்குது. 8 திசைகளாக இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போது இங்கே என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ கேடுள்ளதாக இருக்குன்னா, உங்கள் பிள்ளைகள் அதை பார்க்குறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கே 2ஆம் வசனத்தில். அவருடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்து இருக்கிறது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நம்முடைய பிள்ளைகளை நலனுக்காக பிள்ளைகளை வளர்க்குறேன்னு சொல்கிறது பிள்ளைகளுக்கு எப்படி தெரியுமா போகுது? உங்கள் கண்ணில் அது நலனாக தெரியுது, அவங்க கண்ணில் அது சப்பக்கட்டாக இருக்குது. நேத்திக்கெலாம் போன வருஷம்லாம் 2-3 வருஷம்லாம் இப்படி தான் வச்சோம், என்ன இந்த வருஷம் உனக்கு என்ன புதுசா அப்படின்னு கேட்குதுங்க. வசதி இருந்தாலும் வசதி இல்லாட்டாலும் பிள்ளைகளை சீராக தான் வளர்க்கணும். பிள்ளைகளை வளர்க்க சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு நான் பெரிய முனி அல்ல, ஐ எம் நாட் அ பிக் சேஜ், பட் ஐ நோ வாட் ஐ எம் ஸ்பீக்கிங். பிள்ளைகளை வளர்க்குறது கடினம்தான், ஆனால் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் செய்கிறது அதோட ரொம்ப கடினம். அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணுன்னா வாழ்க்கையில் உடையணும். கொட்டு வாங்கிட்டே இருக்கணும், கடவுள்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கணும், சீர்திருத்தம் அடைஞ்சிட்டே இருக்கணும். ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுறதுலாம் அறிவு பெருத்த மேதாவி வேலை இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒப்பாரி வேலை இல்லை, உண்மையாகவே நொறுங்கி அழுவுறது. சிலுவையின் அண்டையில் தான் அதை கற்றுக்க முடியும். only when you come to the cross you will learn. nowhere else. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளெல்லாம் செய்த பாவத்து நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டுவிட்டாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டி விட்டீர்களே தான் நமக்கு வேண்டியிருக்கு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒவ்வொன்றையும் மூட்டி விடுறோம்ல. அன்னைக்கு இப்போ கூட நான் இந்த செகண்ட் சர்வீஸ் உட்காந்து அங்கே தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ் கிவ் மீ வேர்ட்ஸ், கிவ் மீ ஃப்ரீடம், கிவ் மீ லிபர்ட்டி. எதை சொல்லணும்னு எனக்கு வெளிநடத்தில் கொடுங்க. இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஸ்ட்ரேஞ்சாக இருக்கல, ஏன்னா எனக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு.
years ago he has told me. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சரியா அதை பற்றி ஞாபகம் இல்லை எப்போ எப்படின்னு. சிலர் கோழி மூட்டி விட்டுருவாங்க, சண்டையை மூட்டி விட்டுருவாங்க, அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி பாசாங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்படியே பதுசு மாதிரி இருந்துக்கிட்டு. அதுங்க அங்கே அடித்து புறந்துட்டு இருக்கும், இதுங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். வெளியே கூட சந்தோஷத்தை காண்டா மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் இருக்கும். மூட்டி விடுறது, கோபம் மூட்டி விடுறது, சண்டை மூட்டி விடுறது, கோள் சொல்லி பிரச்சனையை மூட்டி விடுறது, ப்ரொவோக்கிங். அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா உங்களுக்கு? எபேசியரில் அதை பற்றி பரிசுத்தன்னு சொல்கிறாரு. டு நாட் ப்ரொவோக் யுவர் ஃபாதர்ஸ். பிள்ளைங்க அம்மா அப்பா கோபம் முட்டாதீங்க, பிள்ளைகளை எரிச்சல் முட்டாதீங்க, வைசி வேர்ஸா, புருஷனுக்கு எரிச்சல் முட்டாத. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே நிசப்தமாக இருப்பாங்க. ஒரு சூறாவளியை கிளப்பி விட்டுட்டு அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஓடிட்டுருக்கோம். அங்கே லபோதிபான்னு பெரிய அதிமதியாக இருக்கும். நவந்துட்டு வந்துடுவாங்க சாதுரியமாக. அதை மூட்டி விடுறதுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிறதில்ல, சஜஷன்ஸ் நிறைய இருக்குது. அதான் நம்ம விழுந்து போன சுவாபத்தினுடைய துர்ப்புத்தி. நம்முடைய பொறுப்பின்மையான நடக்கை, தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத விமர்சனம், ஜாடமடையாக நடந்துக்கிறது, கண் சிமிட்டுறது, இட்ஸ் ஆல் ட்ரிகரிங் ஸ்ட்ரைஃப், எரிச்சலை மூட்டுகிற விஷயம். போகிற வாக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறது, நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு தமிழில் சொல்கிறாங்களே, அது மாதிரி. இதெல்லாம் நமக்கு தெரியாதா? இதெல்லாம் விடாத, இந்த சீன்லாம் விடாதீங்க. ஐயோ புலாமோ, உடன் பிறந்தே கொல்லும் நோய் அது. கிறிஸ்தவட்ட போகிறது தான் பெரிய விஷயம். எல்லா சேவையும் செய்ய வேண்டியது அவர் நியமித்த சேவை, நியமித்த கட்டளை, நியமித்த இறைப்பணி, ஆத்மாதாயம், அப்புறம் அதோடு இணைந்த பல விஷயங்கள். ஆனால் அதை விட அவருடைய மனவாட்டியை நீங்கள் போய் சேர்றது தான் பெரிய விஷயம். பல எச்சரிக்கையாயிருங்கள் சொன்ன விஷயத்தில் ரொம்ப வலியுறுத்தி கடவுள் சொல்லியிருக்கிறார். பிரமாணங்களை வழங்கும்போது ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Our emotions are so unstable. ஏன் நம்மளை ஆண்டவர் இப்படி படைச்சிட்டு இந்த மாதிரி உணர்வுகள்லாம் கொடுத்துட்டு நம்ம இந்த குழப்பத்தில் இருப்பதற்கு அனுமதிக்கிறான்னு பெரிய சாதுரியமான கேள்வி 1000ஆம் ஆண்டு காலங்களாக திரும்பி திரும்பி சூழலை போல வளம் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஒரே நெத்தியடியான பதில் தான் கடவுள் கொடுக்குறாரு. அதுக்காக தான் அலைக்கழிக்கப்படாத நிரந்தரமான நித்திய அஸ்திபாரமான என்னுடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறேன். என் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். வானம் பூமி ஒளிந்து போனால் அந்த வார்த்தையில் ஒரு உறுப்பாயில் ஒளிந்து போகாதுன்னு பைபிள் சொல்லுது. Our emotions are unstable, but God's word is totally stable. Our knowledge is ever wanting, but God's word is sufficient. சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன், ஆனால் உடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் சொல்லி எஸ்ராகின் ஆகிய போதகன் சொல்லுகிறான். அப்போ டைம் அண்ட் அகேன் ஆண்டவர் எங்கே தான் நம்மளை கொண்டு வர்றாரு? அவருடைய வார்த்தைக்கு தான் கொண்டு வர்றாரு. அந்த வார்த்தைக்குள்ளே தான் அவரே இருக்கிறார். He is the very embodiment of his own truth. அதனால தான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச புத்திரனான ஏசாவை பற்றி நாம் எச்சரிக்கை இருக்க தேவன் சொல்லுகிறார். நன்றாக ஆரம்பித்தீர்களே, உங்களை வழி விலகி போக இடைமறித்தவன் யார் என்று கலாத்திய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கலாய்க்கிறார். You started out well. Who cheated you out? Who bribed you? யார் உனக்கு லஞ்சம் கொடுத்தா? அதெல்லாம் அந்த மூல பாஷையினுடைய இணைச்சற்களுடைய விளக்கங்கள். இவ்வளோ டீட்டெயிலாக தேவன் விளக்கலை.
அவர் கோடு போட்டால் நம்ம ரோடு என்ன மாளிகையே கட்டவும் அவருக்கு தெரியும். ஹலோ எனக்கு உண்மையே தெரியாதாண்டா, அது தெரியும். நம்ம என்ன தெரியாதுன்னு சொன்னாலும் அவருக்கு என்ன தெரியுங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம நாவிலே சொல் பருவத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் தெரியும் மாத்திரம் இல்லை, அதெல்லாம் அவர் புஸ்தக சொல்லில் எழுதி வச்சுறாரு. Even our premeditated thoughts are recorded in his book of remembrance. அந்த புஸ்தக பக்கங்களை திருப்பினா, இதெல்லாம் நீ சொல்லணும்னு நினச்ச, சந்தர்ப்பம் வரல, சொல்லலை, வரும், நீ சொல்ல போகிற, நீ சந்தர்ப்பவாதி அப்படின்னு நிறுத்துவார். நீ ஒரு சந்தர்ப்பவாதி நிறுத்துவார். திரு முழிக்காதீங்க. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தான் தன்னை ஆண்டவர் சிலுவையில் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தன்னை நிறுத்தி கொண்டார். நல்ல தெளிவாக கேளுங்க. நாம தேவனுக்குமாக நிறுத்தப்பட வேண்டும், அப்பழுக்கற்றவர்களாக கரைதிரையற்ற மாசற்ற கன்னிகையாக நிறுத்தப்படுவதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் தம்மை ஒப்பு கொடுத்த பிற்பாடு தான் நாம் இப்போது இவ்வளோ நிர்மலமானவர்களாக அவருக்கு முன்னாடி நிற்கத்தக்கதாக நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு தேவன் தன்னை தந்திருக்கிறார். தவக்காலத்தில் பின்னணியிலே இதை நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஸோ லெட் அஸ் பி கேர்ஃபுல் அபவுட் அவர் பாடி. சோமா அவன் வேட்டையாடுகிறவனா இருப்பான், அவன் வனசஞ்சாரி அப்படின்னு ஏசாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிறக்கும்போதே அவன் ரோமம் உள்ளவன், red haired fellow. A red headed fellow. அவன் மூர்க்கன், ஏதோமியன். அவனுடைய சந்ததியை பற்றி ஏராளமாக ஆதியாமத்தில் வாசிக்கிறோம், யாத்ராமத்தில் வாசிக்கிறோம், எண்ணாமத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனத்தினுடைய யாக்கோபன் நல்லவனா? சரியான ஏமாத்து பேர்வழி. ஆனால் ஆண்டவர் அவன் தேவனை தெரிந்து கொண்டதுனால, அவன் தெரிந்து கொண்ட விதமே கூட சரியில்லைனால அவரை சரி பண்ணி தானே அவருடைய சந்ததியை தேவன் அடிமைத்தனத்தில் 430 வருஷம் வச்சுட்டு 1 or 2 years இல்லை, 430 years அதுக்கப்புறம் விடுவித்து கொண்டு வருகிறாரு. அந்த அடிமைத்தனம் அவங்களுக்கு பத்தலை, அங்கே விட்ட அழுகை பத்தலை. வனாந்தரத்தில் வந்தால் அவங்க அழுகை வேற மாதிரி இருக்கு. தூங்காமல் கேளுங்க, சலிச்சிக்காமல் கேளுங்க. எனக்கு தெரியும் நீங்கள் கேட்குறதுக்கு எவ்வளோ அப்படி இப்படி இருக்கீங்களோ, இது சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு நேரம் அழுகிறோம் பார்த்தீங்களா, அந்த அழுகைக்கெலாம் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, எவ்வளோ அர்த்தம் இல்லை, எவ்வளோ அட்டகாசம் அதில் இருக்குது, எவ்வளோ அழுக்கு இருக்குது, எவ்வளோ வேணாம். நான் ரொம்ப வார்த்தையை கொட்ட இஷ்டப்படலை, அதனால தான் ஆண்டர் அழு. பரவாயில்ல, அழுதுட்டதுனால ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் டூ. சத்தமாக ஊரே கூட்டு, நோ ப்ராப்ளம். அப்புறம் அப்படின்னு கேட்பார். அப்புறம் முடிஞ்சிருச்சா? Have you shed all your tears? அப்படின்னு கேட்பார். ஆனால் கேளுங்க தூங்காமல், நம்மளை பற்றி தான் பேசிக்கிறோம். கொஞ்சம் ரிசர்வில் வச்சுருப்போம், உங்களுக்கு தெரியுமா? நம்ம கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிற ஒரு கடவுள், அப்படிப்பட்ட ஒரு தனி குணம் கொண்ட ஒரு கடவுள், நம்ம இன்னும் நம்ம கண்ணீரை கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் கொட்டிட்டா அப்புறம் நாளைக்கு கண்ணீர் ஒழுத்துக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு. இப்போ சில நேரத்தில் என் நிலைமை அப்படி தான் இருக்குது. ஏராளமாக கண்ணீர் கொட்டியிருக்கேன். இப்போலாம் எனக்கு லேஸில் கண்ணீர் வர மாட்டேங்குது. வந்தாலும் ரொம்ப ரொம்ப ப்ரீஃபாக தான் இருக்குது. ரிகார்டிங் எனி பர்சனல் ஆர் கார்ப்பரேட் ஆர் சோஷியல் ஆர் எக்லிசியாஸ்டிக்கல் இஷ்யூ. ஆனாலும் கண்ணீரே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. ஐ டூ ஹேவ் சம். அப்போ பார்க்குறார், உன் கண்ணீருக்கு பலன் உண்டுன்னு சொன்ன ஒரு தேவனை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி இங்கே போதித்து கொண்டிருக்கிறேன். இஸ் தி ஒன்லி கைண்ட் ஆஃப் காட் ஹூ வாண்ட்ஸ் டு ரிவார்ட் அவர் டியர்ஸ். ஹூ கேர்ஸ் அபவுட் அவர் டியர்ஸ்? தேச அரசியல் சாசன சட்ட பிரகாரமாக தேசத்தின் பிரஜைகளை ஜீவன் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, மத்திய அரசுக்கு சொந்தமானது, மத்திய அரசின் கீழே இருக்கிற மாநில அரசுக்கு சொந்தமானது, மாவட்ட ஆட்சியருக்கு சொந்தமானது,
ஒருத்தன் ஆக்சிடென்ட் செத்தா உடனே ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்கிறான்? ஏன் அந்த ரிப்போர்ட் பிரகாரமாக தான் ஏன் பிறப்பு இறப்பு சான்றிதழோடு கூட அவனை ரெக்கார்டில் ஏற்றுறாங்க. ஆனால் விவசாயிகள் இத்தனை பேர் செத்துருக்கானே, சூடு சொரணம் மானம் வெக்கம் உத்தரவாதம் இருக்கா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், டெல்லி மாநில அரசுக்கும்? குருவியை சுடுறது போல மக்களை சுடுறானுங்க. இதெல்லாம் ஆண்டவர் அங்கலாய்க்கலையா தீர்க்கதரிசிக்கு மூலமா? இஸ்ரேல் சரித்திரத்தில் ஹிஸ்டரி கெட்ஸ் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். என்ன நாடகம்! அரசியல் நாடகமாக இருந்தேன்னா, ஆன்மீக நாடகமாக இருந்தேன். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாது இருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், ஏசாவின் புத்திரரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்கிறார். அவங்கள பற்றி கூட எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்கிறார். இன்னொரு தடவை ஒரு முறையை வாசிச்ச உபாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், புக் ஆஃப் டியூட்டரானமி சாப்டர் 2 verse 4. ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், கட்டளையிட வேண்டியது, கெஞ்சிலாம் கூத்தாடிட்டு இருக்காத, நறுக்குன்னு சொல்லிகிட்டே போயிட்டுது. சேரியிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உன் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களை ரொம்ப பயந்த மாதிரி, உங்களை ரொம்ப மதிக்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. நீ வழிஞ்சிராத. மொத்தத்துக்கும் கொச்சையாக சொல்கிறார் ஆண்ட, வழியாத ரொம்ப வழி. என்ன திடீர்னு வழியிறீங்கன்னு நம்ம கேட்குறோம்ல ஒருத்தட்ட, அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருது. அந்த அளவுக்கு சில பேர் அந்த அசடு வழிவாங்க, ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. அது மாதிரி தான். பிரைஸ் தி லார்ட். ஸோ பிவேர் ஆஃப் யுவர் சோல், உங்கள் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நம்ம பப்ளிக்கில் எப்படி இருக்கோங்கிறத விட ப்ரைவேட்டாக எப்படி இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், அதை பற்றி இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லலாம் முடியாது, நேரம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரிப்சர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உபாகமம் 4:19. உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, உங்கள் தேவனாய் கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள்ன்ட்டு வரும், மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள்னு வரும், ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாக வரும், உங்களை குறித்து எச்சரிக்கை. எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து தான் ஆகணும். ஒவ்வொரு பதத்தையும் நீங்கள் கவனித்து தான் ஆகணும். தமிழில் 2 நல்ல வேத ஆராய்ச்சியோடு கலந்த ஆராய்ச்சி வேதாகமங்கள் வந்திருக்கிறது. அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒத்த வாக்கிய அகராதி வாங்கலைன்னா. அதான் சொல்கிறேனே, ரொம்ப ஜாஸ்தியாக போனால் 1500 rupees இருக்கும், இல்லை மேபி 2000 rupees இருக்கும். வாழ்நாள் காலத்தில் 2000 ரூபா எவ்வளோ விஷயம் வீணாக போகுது. அதை நீங்கள் செலவு பண்ணி வாங்கி படிக்கலாம். இந்தந்த பகுதிகளுக்கு நீங்கள் வரும்போது அதில் சின்ன சின்ன அனோட்டேஷன்ஸ் இருக்கும். ஒத்த வாக்கிய அகராதி அது தனி விசேஷமானது தான். அதோட இன்னும் அனோட்டேட்டட் பைபிள் காமெண்ட்ரிஸ், அதெல்லாம் அவங்கவுங்களுடைய கருத்து இல்லை. அதெல்லாம் ஏன் நீங்கள் யூஸ் பண்ணலாம்? நீங்கள் நான் ஓயாமல் இத்தனை வருஷமாக சொல்கிறேன்னா, அதெல்லாம் நடுநிலைமையிலிருந்து வேத ஆராய்ச்சி நூல்கள். மொழியை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள், கலாச்சாரத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள், அன்று நடந்த சம்பவங்களை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். முந்தின அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாத, யூதர்கள் அல்லாத அக்காலத்தில் இருந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ், ஹிஸ்டாரியன்ஸ், கிரிட்டிக்ஸ், விமர்சிக்கிறவர்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்து யோசித்து அந்த சூழ்நிலை என்ன, கான்டெக்ஸ்ட் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் அந்த குறிப்பெல்லாம் அதில் எழுதி வைக்கலாம். அதான் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் உட்காந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். நோண்டினா தான் முடியும். மேலோட்டமாக நுனிப்பில் மேயிற மாதிரிலாம் யூ ஓன்ட் கெட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன வாசிக்கிறோம்? மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எடுப்பார் கைப்பிள்ளை போல. சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதிருங்க. ஹாரோஸ்கோப் பேப்பரில் வந்துச்சு, மேகசினில் வந்துச்சு. இன்றைக்கி ஆப்ஸ் மூலமாக ஹாரோஸ்கோப் வருது. கம்ப்யூட்டர் டிஜிட்டல் மூலமாக நமக்கு குறி சொல்கிற ஆவிலாம் இருக்குது. டிஜிட்டல் ஆவி அது, இட்ஸ் நாட் ரியலி, பட் ஸ்டில் த டெவில், the evil spirit, fallen
animated spirit is behind such facility. ஆமாம். ஸோ எல்லாத்தையும் அவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்ல இஷ்டப்படல. ஆத்மாவை பற்றி, ஆத்மாவுக்கு ஒரே காவல் தேவனுடைய வார்த்தையின் அறிவு தான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆத்மாவுக்கு சரியான அறிவு, தேவையான அறிவு வேத வசனம்தான். பிடிக்காது எனக்கு தெரியும், உங்களுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காதுங்கிறது கர்த்தருக்கு கரிசனை இல்லை. தனக்கு பிடிச்சது, நமக்கு அது பிடிக்க வேண்டியது, அதனாலே நாம் அவருக்கு பிடித்தமாகி நம்ம என்னன்னைக்கு அவரோட வச்சுக்கிறது நமக்கு இம்மை அல்ல மறுமையின் நீடூழி வாழ்வை கொடுக்கறதுக்கு தான் தேவன் கரிசனையாக இருக்கு. அதனால் நம்ம அப்பப்போ மூஞ்சி சுளிக்கிறதும் சிலிப்பிக்கிறதும் அப்படி வெடுக்குன்னு திரும்புறதும் முகத்தை முதுகம் காமிக்கிறதெல்லாம் பார்த்து ஆண்டவர் துக்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு, இவ்வளோ வெறுப்பு சலிப்பு. ஆனால் அதனால் அவர் தன்னுடைய தரத்தை குறைச்சிக்க முடியாது. அதையுமே சொல்லி காமிச்சு, மூஞ்சி காமிக்காத, மூஞ்சி என்கிட்ட திருப்பு, மூஞ்சி என்னால் பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, நான் என் மகிமையை கடந்து போகணும்னு என் கையால் மூடுறேன், என் முதுகை நீ பார்க்கலாம், நீ உசுரோடு இருக்க முடியும், நீ என் முகமாக அப்படிலாம் வீராப்பா நெஞ்சை புடச்சி காமிச்சின்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவ. இதெல்லாம் தான் கரிசனை உள்ள தேவனுடைய ஒழுங்கு, அழகு. So beware of your soul all the days, all the ways, everywhere, every nook and corner of the world, for any reason. என்ன ஒரு காரணத்துக்காக, உலகத்தில் எந்த மூல முடுக்கு ஆண்டவர் பிரயாணமாக, பணியாக, ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்காக கொண்டு போனாலும் உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன் ஆத்மாவை குறித்து தனிமையில் எச்சரியாயிரு, சொந்த பந்தத்தின் மத்தியில் எச்சரியாயிரு, உன் வேலை வெட்டியில் எச்சரிக்கையாயிரு. உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. கடவுள் பேரை சொல்லி கொண்டிருக்கிற ஆத்மாவை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாயிருங்க. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பற்றி கர்த்தர் வழிநடத்துவார். அங்கே அந்த ஆராய்ச்சி அங்கே தான் இருக்குது என்னுடைய சிஸ்டத்தில். சோல் டை, ஆத்மாவுடைய கட்டு, ஆத்ம கட்டு இல்லை ஆத்மாவுடைய பிணைப்பு, அதை குறித்து ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க. அதான் முடிச்சு போடுற விஷயம். உங்களுடைய பிணைப்பு பரிசுத்த ஆவியானவரோடு இல்லை என்றால், வேத வசனத்தோடு இல்லை என்றால், சிலுவையின் உபதேசத்தோடு இல்லை என்றால், சில்லற காசுக்கு உங்களை விற்றுருவான் பிசாசு. இல்லைன்னா ஃப்ரீயாகவே விற்றுருவான். உங்ககிட்டே உங்களை பயங்கர விலைக்கு விற்றுட்டு நீங்கள் கடனாளியும் உங்கள் தலையில் பெரிய கடனை சுமத்திடுவான். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் சூரிய சந்திரன் இதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சொல்கிறாரு? அந்த 2ஆம் வானத்தில் தான், அந்த கான்ஸ்டலரி ஸ்பேஸில் தான் பிசாசும் தூதர்கள் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க நரகத்துக்கு போகலை. அங்கேருந்து தான் அது பேர் தான் ஆகாயத்து அதிகார பிரபு. அவனுடைய அட்டகாசம், கீழ்ப்படியாமையின் ஆவி. சந்தேகம்தான் விதைப்பான். கர்த்தர் அப்படி சொன்னாரோ, நீங்கள் தேவனை போல ஆவீர்கள்னு அவருக்கு தெரியும். சந்தேகத்தை விதைப்பான். Every horoscope matters generate more doubts, more fears, more greed. Orchestrated lies, highly defined, refined lies. பாதாளத்தின் வல்லடியிலிருந்து வருகிற ஜோடிக்கப்பட்ட பொய்கள். கர்த்தர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆனால் we don't have to be disturbed about our future. எரேமியா 29:11 பிரகாரமாக அவர் நமக்கு தீர்மானித்த எதுவுமே தீமை காணதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே.
சமாதானத்துக்கு ஏதுவானைகளே. அவசர புத்தி, எதிர்காலத்தை பற்றி இப்பயே தெரிஞ்சுக்கணும்னு அவசர புத்தி நமக்கு. அடுத்த நாளை பற்றி நீங்கள் தாராளமாக கேட்கலாம், அடுத்த விளைவை பற்றி தாராளமாக கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பார், முற்பகல் செயின் பிற்பகல் விளைவுங்கிற ஒரு அபாரமான வாழ்வின் நியதியோடு கூட நடத்துகிற தேவன். அதனால இன்னும் 10 நாளை கழிச்சு தான் உனக்கு சொல்லுவேன், நாளைக்கு நடக்க போகிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். 10 நாள் தான் ஓடி போயிடும். அதுக்குள்ளே நான் அடுத்த நாளை பற்றி கேட்குறதுக்கு அவசியமே இருக்காது. அப்படி தேவன் செய்கிறதில்ல. ஆனால் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதேன்னு சொன்ன ஒரே தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். நாளை நமதேன்னு சொன்னவர் காலம் சென்ற மாஜி முதல்வர், தமிழக முதல்வர் எம்ஜிஆர், டாக்டர் எம்ஜிஆர். அந்த நேரத்தில் அந்த ஊரில் தான் உட்காந்துருக்கோம். நாளை நமது அல்ல. டுமாரோ இஸ் நாட் ours. ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே. ஆண்டவராக இயேசுடைய சகோதரன் யாக்கோபு என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தருக்கு சுத்தமானால் நாம் உயிரோடு இருந்தால், அவ்வளோதான் சொல்லலாம். அதனால் சந்திர சூரிய நட்சத்திரங்களை தொழுது சேவிக்காதீங்க, ஜாதகம் பார்க்காதீங்க. நீங்களாக பார்க்காட்டாலும் ஒன்று விட்ட சகோதரன் ஊருக்காரங்க வந்துட்டு போனாங்க, அப்படி இப்படி விசாரித்தாங்க, அப்படி ஸ்லிப் ஆகுதுட்டாங்க. எல்லாம் ஸ்லிப் இல்லை, இங்கே தான் அங்கங்கே ஸ்லிப்பு. எதுக்காக ஸ்லிப் ஆகுதுட்டாங்கன்னு இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. அங்கங்கே ஓலை சூடு மாதிரி அவன் இந்த தம்பாக்கு ஒதுக்கியிருப்பான், எங்கேனே இருக்காது. அப்படின்னு திடீர்னு துப்புனா என்னடா வேறு மாதிரி சளி வருதுன்னா அங்கங்கே ஒதுக்கியிருப்பான். தெரியவே தெரியும். பேசும்போது நல்லாவே பேசுவான், எதுவுமே பிரிக்கிற மாதிரிலாம் தெரியாது. ஸ்லிப் ஆகுதுட்டாங்கன்னா அப்படி தான் அங்கங்கே வச்சுருப்பான் புத்தி. எல்லாம் தான் ஜாதக பொருத்தம் பார்த்தாலும் குணப்படலைன்னா என்ன பிரயோஜனம்? பிரைஸ் தி லார்ட். நாள் திதி நட்சத்திரம் பார்த்து செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், நாக தோஷம் எல்லாம் போய் இவரே பெரிய தோஷமாக இருப்பார். பாவ தோஷம்தான் எல்லாருக்கும். அதுக்காக ஒரு பாம்பு மேலே தோஷத்தை செலுத்த வேண்டாம், இல்லை பள்ளி மேலேயும் அது மேலேயும் செலுத்த வேண்டாம். தோத்திரம் இன்னும் எப்படி இருக்கிய? பாச்சா கூப்பிட்டுச்சு, பூனை போச்சு, இருக்கிற மிருக ஜூவில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஐயோ. யூ டோன்ட் ஹாவ் டு ட்ரஸ்ட் தீஸ் அனிமல்ஸ், யூ ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட். அதனால தான் உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாகிரு. பிவேர் ஆஃப் யுவர் சோல், பிவேர் ஆஃப் யுவர் சோல். பூவோடு கூட சேர்ந்த நாரும் மனம் பெறும். உங்கள் ஆத்மா எதோடு சேருதோ அந்த குணம்தான் உங்கள் ஆத்மாவுக்கு இருக்கும். பரிசுத்தரோடு உங்கள் ஆத்மா சேர்ந்து இருந்ததுன்னா குணம் பரிசுத்தமாக இருக்கும், நிர்மலமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும், சத்தியமாக இருக்கும், நீதியாக இருக்கும். எதுவும் எடுத்தோம் கவுத்தம் இருக்காது, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும், ரொம்ப நிதானமாக இருக்கும். ஆனால் ஜெயம் நிச்சயம், சுகம் நிச்சயம், காவல் நிச்சயம், அதிகாரம் நிச்சயம், தெளிவு நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும், பொல்லாப்புக்கு பயப்படாது. அல்லேலூயா. மற்ற ஆத்மானா பனங்காட்டுக்கு சரி அப்படியே கர்த்தரோட ஐக்கியமாக இருங்க. சர்ச் அட்டண்டன்ஸில் திருப்தியாக இருக்காதீங்க. ஆத்மாவுடைய ஆகாரம் வேத வசனம். சரீரத்துக்கு என்ன வேணால் சாப்பிடலாம், சாப்பிடாம கூட இருக்கலாம். ஆத்மாவை பட்டினி போட்டுறாதீங்க, ஆத்மாவை பட்டினி போட்டுறாதீங்க. ரஹபோத் பெனியல் ஜனங்களே, ஆண்களே பெண்களே, நாளைக்கு அது உங்களை கழுத்தறுத்துரும். என்னை நம்புங்க, நேராக உட்காருங்க. ஆத்மாவுக்கு வேத வசனத்தை கொடுக்கலன்னா ரெகுலராக, நாளைக்கு அது உங்களை கழுத்தறுத்துரும், துரோகம் பண்ணிடும். உங்கள் ஆத்மா, உங்கள் ஆத்மா. ஏன்னா ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. திடீர்னு ஒருத்தன் வந்தான் ரொம்ப ஆறுதலாக பேசினான்னு எல்லாத்தையும் மறுதளிச்சுட்டு போயிடும். ஆத்மாவுக்கு ரெகுலராக வேத வசனத்தை போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எவன் ஆதரவு, எவன் துரோகி, எவன் பச்சை துரோகி, எவன் மந்திரவாதி, எவன் தந்திரவாதி, எவன் சத்ரு, எவன் சிநேகிதன், அப்படிலாம் வேத வசனம்தான் எச்சரிக்கும். இஃப் யூ வில் நாட் ஃபீட் யுவர் சோல் வித் காட்ஸ் வேர்ட், காஞ்ச மாடு கம்பில் புந்த மாதிரி நடந்துக்குவீங்க. காஞ்ச மாடு கம்பில் புந்த மாதிரி நடந்துக்குவீங்க. சந்தர்ப்பவாதியாக இருப்பீங்க, சந்தர்ப்பவாதியாக இருப்பீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, தீட்டுப்படுவீங்க.
வெளியில் நாகரிகமாக நடமாடலாம், வாயில் ஆவிக்குரிய பேச்சு இருக்கலாம், கணக்குக்கு அங்கே வருதில்ல. அங்கே என்ன ரெக்கார்ட் ஆகுது, அங்கே என்ன வீடியோ பார்க்குறாங்க தான் கணக்கு. இங்கே வீடியோ அழிச்சிடலாம், அதை அழிச்சிட முடியுமா? முடியாது. அப்படியே நடந்துட்டு மறந்துடும், மெய் மறக்க செஞ்சிடும். ஆத்மாவில் தான் ஞாபகம் இருக்கு, ஆத்மாவில் தான் ஞாபகம் இருக்கு. The soul is the seat of your memory. Hello, very serious matter. நீங்கள் மறந்ததாக இருக்கலாம், எழுதுனதே, குத்துனதே மையினாலே அல்ல ஆவினாலேன்னு சொல்லியிருக்கிறாரு. மையினால் எழுதுனதை ஆசிட் போட்டு என்னத்தையோ போட்டு அழிச்சிடலாம், தேவ ஆவினால் எழுதுனதை அழிக்க முடியுமா? வேத வசனத்தை படிங்க. எதுக்கு நம்ம இந்த மாதிரி கூடி வரோம்? எதுக்கு இதுலேருந்து பேசணும்? நம்ம எல்லோரும் தான் வளர்ந்துருக்கோமே, எல்லோரும் தான் அந்தந்த விதமான பல்கலைக்கழக படிப்பை படிச்சிருக்கிறோமே. we hold degrees of various disciplines. So what? என்னால் என்ன சாதிச்சோம்? Is there any coordination? Is there any unity? வேத வசனத்தின் நிமித்தம் தான் நம்மளால் ஒன்றா வர முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, விக்கிரகத்தை பார்க்காத, வானத்தை பார்க்காத, என்ன பாரு, கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சல் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானதையே பாரு. நமக்காக மரித்து உயிர்த்து இயேசுவே தான் நம்ம பார்க்கணும். Praise the Lord. Praise the Lord. யோகா பண்ணாதீங்க. இப்போ ஆர்கியூ பண்ணதுக்கு நேரம் இல்லை. யோகாவில் அந்த அது கூட நான் சொல்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை தான். யோகாவே தேவையில்லை. இல்லை அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே. இப்போ எனக்கு கூட கோவிட்-19 அதான் சொன்னாங்க டாக்டர்ஸும் அந்த நர்சஸ்ஸு, சார் இந்த மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் சார் அப்படி இப்படின்னு. அது யோகா பேரில் நான் செய்யணும் அவசியம் இல்லை. யோகாவில் அப்படி தான் அடுத்த ஸ்டெப், அப்படியே இந்த வாழைப்பழ தோல் எப்படி சறுக்கி விட்டுருமோ அது இட் வில் டேக் யூ டு லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் இன் டு த நதர் லெவல். மெடிடேஷன் வந்துடும். மெடிடேஷன்னா நமக்கு அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், சங்கீதம் 1 எப்படி வேணால் படிக்கணும். 6ஆம் வசனத்தில் 1ஆம் வசனம், இப்போ 1ஆவதுலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இப்படி அப்படி 3ஆவதுலேருந்து 6, 3ஆவதுலேருந்து 1 எல்லாம் அப்படியே 10 படியாக இருக்கணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரத்தில் இடத்திலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய்ந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று படக்கரிக்கிற பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆத்மாவை குறித்த ஒரு விஷயம், கடவுள் நம்ம வழியை அறிஞ்சிருக்கிறார். கவனிங்க, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லைன்னா கடவுள் கண்ணை மூடி மறைச்சிலாம் நீ இன்னும்லாம் வாழ்ந்தெல்லாம் சாதிக்கவே முடியாது. வேஸ்ட்டு. நீ நீதிமான் இல்லை தைரியமாக சொல்லணும் முதுகெலும்போட, நான் பாவின்னு ஒத்துக்கணும். அப்போ விஷயமே வேற. அதான் துன்மார்க்கர் வழியை அழியும், ஆனால் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமான் 7 தரம் விழுந்தான் எழுந்திருப்பான். நீ துணிகரமாக போகிற, மதியீனமாக போகிற, மந்த புத்தியோடு போகிற, சொந்த புத்தியோடு போகிற, கர்த்தரோட வாசனை சாயமாக. ஆனால் அவனை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், நீ போகிற வழி எனக்கு தெரியும், திரும்பி வந்துரு. அங்கங்கே செக்கு வச்சிருப்பார், அங்கங்கே இடி கடி வச்சிருப்பார், அங்கங்கே பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காம வச்சுருப்பார். புத்தி வரத்துக்கு தருணம் கொடுப்பார். வந்துருச்சு, திரும்பி வந்துட்டின்னா பிழைச்ச, இல்லைன்னா காலி, ஃபினிஷ்ட். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. ஏன்னா அது வாசிக்க போகிறதில்ல. நீதிமான் தன் நீதியை நம்பிலாம் வாழ முடியாது. ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பிவேர் ஆஃப் யுவர் சோல். Beware of the seat of your memory, seat of your knowledge, seat of your emotion. உணர்வுகளை நம்பாதீங்க.
மெய் சிலிர்க்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் நீர்க்குமிழியை போல தோன்றி தோன்றாமல் போயிடும். உறுதியான அஸ்திவாரத்தோடு நிலையாக நிற்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உபாகமம் 11:16, 11:16. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி, நீங்கள் தான் வழி விலகி, நம்ம தான் வழி விலகுறோம். யாரோ பிடிச்சி காலெல்லாம் இழுத்துலாம் போகிறதில்ல. வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். திரும்பியும் பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடுன்னு சொல்கிறது போல் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள தான் இஸ்ரேல் ஜனங்களை போல் அந்த அலாதி மோகம், அவிசுவாசிகளை கல்யாணம் பண்ணணும், முறை பொண்ணு, முறை மாப்பிள்ளை, முறை பையன், மாமன் பையன், மச்சான் பையன், அந்த பையன், இந்த பையன், இல்லை காதல் கத்திரிக்காய். ஒருத்தர் நேசிக்கிற தப்பா எப்படி கேட்குறது பாருங்க. இன்னமும் பெரிய சாவான பவனம், யாரோ இல்லைன்னு சொல்லிவிட்டு அவனை கூண்டில் நிறுத்துகிற மாதிரி கேட்குறது பதுசு மாதிரி கேள்வி. ஆனால் உள்ளே இருக்கிற பெரிய அணுகுண்டு வேட்டு. அதான் இங்கே சொல்கிறார், உன் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீ வழி விலகி. அதான் கிறிஸ்தவம், அதான் கண்டிஷன். அழகுக்காக போய் விழாதீங்க. அழகாக இருக்கிறது பாவமா? பாவம் இல்லை. என்ன அழகு அசிங்கம் நம்மளாம் நினச்சிக்கிறது தான். அழகியை கட்டிட்டு நரகத்தில் இருக்கிற முடியுமா? யோசிக்க வேண்டியதுதான். அழகன மன்மதன் ரதி 2 பேரும் ஒருத்த கட்டிக்கிறான். 2 பேருடைய டெஸ்டினி ஹெல், ஃபயர். அந்த புழு அவியாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குமா? எப்படி இருக்கும் அது? என்ன இடம் அது? லொல்லு சே. எப்படி புழு சாபம் இருக்கும்? அது அந்த நெருப்பில் போய் தான் பார்க்கும். போனால் திரும்பி வர முடியுமா? வரவே முடியாது. அதுக்காக தான் போகவே வேணாங்கிறோம். இதில் விஷ பரீட்சை தோற்றுறோம். அதனால் நம்ம யாரையும் டேமேஜ் பண்ணல. எல்லாரும் அவங்க இந்த கலரில் இருக்கிறது, அந்த கலரில் இருக்க, கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்கிறது, கொஞ்சம் ப்ரௌனாக, இதெல்லாம் இட்ஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட்ஸ், இட்ஸ் ஆல் பிக்மெண்டேஷன். அதுக்கும் ஆத்மாவுக்கு என்ன சம்மந்தம்? அதுக்கும் ஜீவனுக்கு என்ன சம்மந்தம்? அதுக்கும் நித்திய ஜீவனுக்கும் என்ன பிணைப்பு இருக்குது? இட் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித். ஆனால் திரும்பி அதில் தான் விழுறோம். நானும் தான் கேட்குறேன், யதார்த்தமாக தான் கேட்குறேன். ஜாதி பார்த்து கட்டுறவங்க என்ன சண்டையே இல்லாமல் இருக்கிறாங்களா? சாட்சி இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த ஜாதினால் உடனே அப்படியே ஜாதி பூ மாதிரி தலையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கா? எவ்வளோதான் இருந்தாலும் பெண்கள் தலையில் பேன் இருக்குது. என்ன பண்ண? அதெல்லாம் ஒரு எங்கள் ராணி தான் என்னை விட சில பழமொழி நல்லா சொல்லுவாள். அவளோட நான் சில விஷயம் சொல்லுவேன். இப்போ பெண்பிள்ளைங்களுக்கு தாளம்பு தலையில் வச்சாலும் அது அப்புறம் ஈரம் கொண்டையும் பேன் என்னமோ சொல்லுவாங்க. அதான் சரியாக கூட எனக்கு சொல்ல வரல. அது மாதிரி தான் இருக்குது. ஆமாம். எப்படியா? ஐயோ ஆமாம், பார்த்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் பி கேர்ஃபுல். லெட் அஸ் பி வெரி கேர்ஃபுல். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். சாலமோனுக்கு தந்த ஞானம் எவ்வளோ பெரிய ஞானம்! கடவுளே பூரிச்சு தான் கொடுக்குறார். உனக்கு முன்னாடி இனிமேல் யார் அப்படி இருக்கல, உனக்கு பின்னாடி அப்படி இருக்க போகிறதில்ல, உனக்கு தனியாக விசேஷமாக ஞானம் கொடுக்குறேன்னாரு. கூடுதலாக அவருக்கு 3 தடவை தரிசனம் மாறாரு. தாவீது கூட ஆண்டவர் அப்படி ஆகலை. ஒரே கேரக்டர் பைபிளில் தேவனாய் கர்த்தரே 3 முறை தரிசனம் ஆகிறார். நாட் ப்ராஃபெட்ஸ். ஹலோ, தீர்க்கதரிசிலாம் அனுப்புறதை பற்றி இல்லை. God himself appeared to King Solomon. ஆனால் அவன் அந்நிய பெண்களை சார்ந்து அவன் புத்தி மழுங்கி போச்சு. சூடு சொரணை இல்லாமல்
அசீரிய மோவாபிய அருவருப்புகளுக்கு கோயிலெலாம் கட்டினான். சாலமோனுடைய பேர் விசுவாசிகள் பட்டியலில் இல்லைன்னு சொல்கிறதுனால நான் பெரிய நியாய தீர்ப்புலாம் சொல்ல எனக்கு இன்னும் அதிகாரம்லாம் கிடையாது. இட் இஸ் நாட் அ வெரி குட் எண்ட். ஆனால் மனம் திரும்பி பல விஷயங்களை பிரசங்கி புத்தகத்திலையும் நீதிமொழியும் அவர் எழுதியிருக்கிறாருன்னு அபிப்பிராயங்கள் உண்டு. அதனால் பெண்கள் வழி விலகி போக செய்து விட்டார்கள்னு சொல்லி நான் பெரிய குற்றச்சாட்டு வைக்கவும் இஷ்டப்படலை. ஆனால் பெண்கள் வழி விலகி செய்யவும் உங்களால் முடியுங்கிறதும் ஒரு கசப்பான உண்மை. அது சாலமன் வாயினாலே எழுதப்பட்ட ஒரு உண்மை. அதனால் ஒருத்தி வழி செய்கிறாங்கிறதுனால ஒருத்தன் வழி விலகணுங்கிற தலையெழுத்துலாம் இல்லை. ஸோ ஒருத்தர் நம்ம போக்காடாக யூஸ் பண்ண முடியாது, சாக்கு போக்காக யூஸ் பண்ண முடியாது. புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, எனக்கு அமைஞ்ச வீடு சரியில்லை, அதெல்லாம் சொல்லவே கூடாது. புழுதியிலேயே நீ இருந்தாலும் உன்னை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைக்கக்கூடிய முழு சாதியக்குருவுள்ள தேவன் ஒல்லையான்னு கத்தி விட்டு புழுதியில் என்ன மேய்ஞ்சிட்டு இருக்க? கோழி மாதிரி அங்கே என்ன கிண்டிகிட்டு இருக்க? வெளியே வாணி சீயோன் குமாரத்தியே, பாபிலோனின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவளே, உன்னை விடுவித்துக்கொள், வெளியே வான் தான் இறை வாக்கினைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார். ஆமென். யாரப்பா அந்த பரிசுத்தவானு? கச்சேரி இங்கே ஆரம்பிச்சிட்டிங்களா? சந்தோஷம். கோயிலுக்கு வரும்போது செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எல்லாம் பெரிய பிரமுகர்கள் தான், உங்களுக்கு எல்லா பக்கம் கான்டாக்ட் இருக்குது, எங்கே உட்காந்தாலும் உங்களை கூப்பிட்றவங்க இருக்கிறாங்க. நாங்கள் தான் ஆண்டர் எங்களை கூப்பிடுவாரோம் உட்காந்துருக்கோம், தோற்றுறோம். அதனால் கோயிலுக்குள்ளே வரும்போது செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் அந்நிய தேவர்களை சேவிக்க வழி விலகி போகாமல், குறிப்பாக இதில் திரும்பி அதான் சொல்ல வந்தேன், அதை சொல்லி முடிச்சிடும். அதுக்கப்புறம் எழுமி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கல்யாண கார்த்திக்காக போய் விழாதீங்க. இப்போ நிறைய பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறதுக்கு ஈஸி. ஆனால் வழி விலகி போகிறத பற்றி எச்சரிக்கையாங்க. வெள்ளத்தோலுக்காக விழுறான் அப்படிங்கிறான், இவன் என்ன மஞ்சத்தோலுக்காக விழுறான். என்ன தோலுக்காக விழுந்தாலும் ஆண்டவர் நம்மளை தோல் இருக்கிற நாள் வரும்போது என்ன மிஞ்சும்? நிர்வாணம் தான் மிஞ்சும். கடவுள் அதுக்கு தான் சொல்லியிருக்காரு, உன் நிர்வாணம் காணப்படாதபடி, உன் அவமானம் காணப்படாதபடி உன்னை நீ மூடிக்கொள், என்னிடத்திலே வஸ்திரத்தை வாங்கி உன் அவலட்சணம் தோன்றாதபடி உன்னை உடுத்திக்கொள்னு சொல்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுங்க, வேத வசனத்துக்கு பயப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். இது சபை உபதேசத்துக்கு தாண்டிய விஷயம். நமக்கு நம்ம சபைக்கு ஒரு உபதேசம் தனியாலாம் இல்லை. நம்ம அந்த மாதிரி சில ட்ரெடிஷ்னலாக பென்டகாஸ்டல் சர்ச் கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் நாட் அ இஷ்யூ. நான் எழுந்து நிற்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். Yes, Lord Jesus. F Calypso 125. சவுண்ட் கட் பண்ணுப்பா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வமே பின்னன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வமே பின்னன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே, தூயவரே சுவையே. ஆமாண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், உம்மை தொழுதிட வந்தோம், ஜீவ பலியாய் அர்ப்பணிக்க வந்தோம். மறுரூபத்தின் இதயத்தை தாங்காண்டவரே, மறுரூபத்தின் இதயத்தை தாங்க. போதனையின்றி மீட்கப்படாத மறுபடி பிறக்காத புருஷன் நடத்தையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நீ உள்ளான அலங்காரத்தினாலே உன்னை அலங்கரித்துக் கொள் என்று வீட்டு பெண்மணிக்கு சொல்கிறது போல, போதனையின்றி எங்கள் வாழ்க்கையின் ஜீவித சாட்சியினாலே அநேகர் ரட்சிக்கப்படும்படி எங்கள் வாழ்க்கையை மெருகேற்றும், சுத்திகரியும், தூய்மைப்படுத்தும். இன்னும் மீன் செதில்களைப் போல எங்கள் வாழ்விலே உதிர வேண்டிய, முற்றிலும் நீங்க வேண்டிய அநேக தீங்குகள், தீட்டுகள், அருவருப்புகள், பிரயோஜனமற்ற கனியற்ற விஷயங்கள், பக்தி விருத்தி உண்டாக்காத ஃபால்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ், அத்தி இலைகளை போன்ற விஷயங்கள் எல்லாம் எங்களை வாழ்க்கையை விட்டு நீக்குங்க. Make us as holy, as pure, as influential as possible. Thank you, Lord. ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை உண்டாயிருப்பதாக. வருகைக்கு ஆயத்தப்படுத்த அருள் புரிவீராக. வெறுங்கையாய் உம்மை சந்தியாதபடி நிறைந்த ஆத்மாக்களோடு உம்மை சந்திக்க உம்மை பின்பற்றி வருகிறதுனாலே மனுஷர்களை பிடிக்கலாக்குங்க. உமக்கே நன்றி. ஒவ்வொருக்கும் குறித்ததை நிறைவேற்றுங்க. ரட்சகர் மீட்பருமான இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபங்கள் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்நியுனியும் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.